அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக 1992ஆம் ஆண்டில் இந்த கலை பண்பாட்டுத்துறை ஆரம்பிக்கப்பட்ட போது, அதற்கு முன்னாடிலேருந்தே ஜவஹர் பாலபவன் என்ற அமைப்பு இருக்குது. எப்போ கலை பண்பாட்டுத்துறை 1991ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதோ 92லேருந்து ஜவஹர் பாலபவனும் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. உங்களுக்கெல்லாம் இதனுடைய செயல்பாடுகள் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பழமையான அமைப்பு இன்னும் ஒருத்தர் 2 பேர் இந்த ஜவஹர் பாலபவனில் அது தொடங்கப்பட்ட காலத்துலேருந்து இந்த துறையில் சேர்ந்தவங்கலேருந்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேகமாக யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஜவஹர் சிறுவன் மன்றத்தினுடைய ஆசிரியர்களுக்கு எப்போதாவது பணியிடை பயிற்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவ்வப்போது அப்படின்னு சொல்ல முடியல, எப்போதாவது இந்த பணியிடை பயிற்சி நடத்தியிருக்கோம். அநேகமாக உங்களுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயிற்சி நடந்திருக்கலாம். அதற்கு பிறகு இப்போது தான் அந்த பயிற்சி நடத்துகிறோம். இது சப்போஸ் வேல்யூபிளாக இருந்ததுன்னா இனி கண்டினியூவாக இந்த பயிற்சிகளை தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்திருக்கிறோம். ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்புகள் உண்டு. பழையங்காலங்களில் கூட அரசர்கள் ஓவியர்களாக இருந்த தொடர்புகள்லாம் உண்டு. சித்திரக்கூடத்து துஞ்சிய நெடுமாறன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னனுக்கு பேர் இருக்குது. அவர் வீட்டில் போய் அரண்மனையில் தூங்கிறதில்ல, அந்தப்புறத்தில் தூங்கிறதில்ல. சித்திரக்கூடத்து துஞ்சிய நெடுமாறன் அவர் பேர். சித்திரக்கூடத்திலே படுத்துப்பார். அந்த அளவுக்கு மன்னர்கள் ஓவியர்களாக இருந்திருக்கிறார்கள், ஓவிய ஆதரவாளர்கள், வளர்த்துறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி பழம்பெருமை வாய்ந்த நம்முடைய ஓவியக்கலை சிறப்பு வாய்ந்த இந்த ஓவியக்கலையை எடுத்து செல்லுகின்ற வகையிலே நம்முடைய கலை பண்பாட்டுத்துறையின் கீழே ஓவியக் கல்லூரி, சிற்பக் கல்லூரிகளில் ஓவியம் ஒரு பிரிவு, ஜவஹர் சிறுவன் மன்றத்தில் சிறார்களுக்கு ஓவிய வகுப்புகள், 100 அரசு கல்லூரிகளில் கலை பயிற்சிகளில் ஓவியம் ஒரு பாடம், அயல் நாடுகளில் கலை பரிமாற்ற திட்டத்தின் கீழே வாய்ப்பு கொடுக்கும்போது அதுலேயும் ஓவியர்கள் பங்கெடுக்கலாம் என்று நாங்கள் கொடுத்தோம். இதுவரைக்கும் அந்த திட்டத்தில் மட்டும் வெளிநாடுகளில் இருக்கின்ற கலை அமைப்புகள் யாரும் ஓவியர்களை கேட்கல, இசைக்கருவிகளை கேட்கல. பரதநாட்டியம், கிராமிய கலைகளை கேட்டாங்க. 10 நாடுகளுக்கு நம்முடைய கலை ஆசிரியர்கள் பயணப்படுகிறாங்க. இப்போ 2 பேர் போயிருக்காங்கன்னு, ஒரு 8 பேர் அயல் நாடுகளுக்கு கலை ஆசிரியர்களாக போகிறாங்க. இதை தவிர பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பாசிரியர்களாகவும் கலை ஆசிரியர்களாகவும் நீங்கள் பணியாற்றி கொண்டிருப்பீர்கள் பல பேர். அந்த வகையில் இன்றைய தினம் நடக்கின்ற இந்த பயிற்சி காலை 2 செஷன் என்றும், மதியம் உங்களுடைய மதிய உணவிற்கு பிறகு இங்கே ஓவியக் கல்லூரியில் படித்தவர்கள் யார் யார் இருக்கீங்க கொஞ்சம் கை தூக்குங்க. சென்னை ஓவியக் கல்லூரி மட்டும் கை தூக்குங்க. கும்பகோணம் ஒரு 8 பேர் இருக்கீங்க ஓவியக் கல்லூரியில். ஆனால் ஓவியக் கல்லூரியை இது வரைக்கும் பார்த்துருக்காதவங்க அதிகமாக இருப்பீங்க. வாசலை கூட மழைக்கு கூட ஒதுங்கினதில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மழைக்கு கூட ஒதுங்காதவங்க பல பேர் இருக்கோம். அந்த வகையில் அந்த ஓவியக் கல்லூரியை பார்க்கறதுக்கு, அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களோட அலாவறதுக்கு, அங்கே இருக்கின்ற மாணவர்கள் எப்படி இந்த பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்கன்றதை பார்ப்பதற்கு மதியம் ஒரு 2 மணி நேரம் நம்ம ஓவியக் கல்லூரிக்கு நீங்கள் எல்லாரும் போகிறீங்க. அது முடித்ததற்கு பிறகு சென்னையில் இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அமைப்பு லலித் கலா அகாடமி, ஓவியர்களுக்கான தென் மண்டலத்திற்கான ஒரு மையம். ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான், நிக்கோபார், உள்ளிட்ட ஒரு 8 மாநிலங்களுக்கான மையமாக நம்ம சென்னையில் இருக்கின்றது லலித் கலா அகாடமி. அந்த லலித் கலா அகாடமியும் பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கோம். அங்கே ஏதாவது ஓவிய கண்காட்சி தொடர்ந்து நடக்கும். அதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்ததற்கு பிறகு மாலை ஒரு 6 மணி அளவில், 5 மணி அளவில், 5லேருந்து 6 மணி வரைக்கும் மணியன் செல்வன் சார் வர்றாங்க. அவர்கள் ஒரு சின்ன உங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி அளவில் கலை பண்பாட்டுத்துறைய இயக்குனர் அவர்கள் டாக்டர் ஆர் பிருந்தாதேவி
அவர்கள் வந்து வருகை தந்து உங்களுக்கெல்லாம் அந்த சான்றிதழ்களை வழங்கி இரவு டின்னரோட இந்த பயிற்சிகள் இன்றைக்கு நிறைவேறும். முதல் நிகழ்ச்சியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மிக புகழ்பெற்ற ஓவியர் ஆதிமூலம் அவர்களுடைய மகன் அபராஜிதன் சார் இங்கே வந்திருக்கிறாங்க. அவரை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகளில் மாநில திட்டக்குழுவில் கவின் கலைக்கு என்று இருந்த ஓவியர்கள் அபராஜிதன் முக்கியமானவர். தன்னுடைய கருத்துக்களை அங்கு குறிப்பிட்டு திட்டக்குழுவின் வாயிலாக பள்ளிக்கல்வித்துறைக்கும் கலைப்பண்பாட்டுத்துறைக்கும் பல்வேறு திட்டங்களை வகுத்தளித்ததில் அபராஜிதன் அவர்களுடைய பங்கு மிக பெரியது. அவர் இன்றைய தினம் நவீன ஓவிய உத்திகள் மற்றும் கலப்பு ஊடக ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட் டெக்னிக் என்ற தலைப்பில் உங்களுக்கு இந்த பயிற்சிகளை தொடங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து கோவில் கலை மற்றும் துணி ஓவியம் என்ற தலைப்பிலே திருமதி உஷா இளங்கோவன் அவர்கள் நிகழ்வை வழங்குவார்கள். மதியம் நான் சொன்னது மாதிரி ஓவியக் கல்லூரியுடைய முதல்வர் மிக புகழ்பெற்ற ஓவியர் புகழேந்தி அவர்கள் ஓவியக்கலை பற்றி குறித்த பார்வையினை வெளிப்படுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து முனைவர் கவிமணி விரிவுரையாளர், அரசு கவின் கலைக்கல்லூரி சென்னை, விளையாட்டின் வழி ஓவியம் என்ற நிகழ்வினை நடத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து லலித் கலா அகாடமியை பார்வையிடுங்கள். அதை தொடர்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மணியன் செல்வன் சாரது இயக்குநர்களுடைய வருகை நிறைவேறும். திரு அபராஜிதன் அவர்கள் இந்த நிகழ்வினை தொடங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் எல்லாத்துக்கும். நான் கொஞ்சம் லேட்டராக பேசலான்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நானும் ஒரு டைவர்ஸ் ஏஜ் குரூப் இருப்பாங்கங்கிற ஒரு கற்பனையில் நான் வரல. நான் நினச்சேன் எனக்கு என்ன காட்டில் நிறைய சின்னவங்க வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். பட் என்னோட ஏஜ் குரூப்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது குழந்தைங்களோட டீல் பண்ணுறது அது ஒரு வேறு விதமான ஒரு சந்தோஷம். ஏஜ் குரூப் என்ன ஒரு 5 வயசுலேருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வருவாங்களா? 5 to 15 ஓகே, 5 to 16 ஓகே, ஓகே. ஸோ அப்போ நம்ம எப்படி இந்த ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்குங்கிறது நம்ம ப்ரீஃபாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் ஒர்க் ஷாப் மாதிரி கொடுக்குறதுல அதில் ஒரு ஒர்க்கு உங்களை பண்ண சொல்கிறதுல அது ஒன்றும் இது இல்லை. மேபி கடைசியாக பார்த்துக்கலாம். பட் ஆனால் இப்போ டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்க்கான ஒரு டிஸ்கஷன்ஸை வச்சுக்கலாம். எப்படி நாங்கள் எப்படி பிரிக்கிறோன்னா ஏஜ் குரூப்பை 4, 5, 6 ஒரு ஏஜ் குரூப்பாக பிரிக்கிறோம். இந்த விஷுவல் ஆர்ட்ஸ் டீச் பண்ணுறது இருக்குதுல்ல, அது மிச்ச டிசிப்ளின் டீச் பண்ணுற மாதிரி கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் இருக்குன்னு வைங்களேன். மியூசிக் நீங்கள் ட்ரெயின் தான் பண்ணணும். அது ஒரு அக்வைர்டான ஒரு நாலேஜ்னு வைங்களேன். ஆனால் விஷுவல் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் இயல்பாகவே வரைய தெரியும். இந்த சென்ஸ் என்னென்னா, நீங்கள் ஏதாவது கிரையான் கொடுத்தீங்கன்னா அது சாதாரணமாக இருக்கும் இல்லையா? எல்லா குழந்தைங்களுமே அது ஒரு இமீடியட்டாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம பேட்டர்ன் ரீடர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சைட்டை வச்சு தான் நம்ம உலகத்தையே புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறது தான் நம்ம உண்மைன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்மளோட ஹியூமனோட சைக்காலஜி. நம்மளோட அமைப்பே அதுதான். நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கிறதே ஐசைட் வழியாக தான், பார்வை வழியாக தான், காட்சிகள் வழியாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு அது இயல்பாகவே அது இருக்குது. இந்த நீங்கள் கொடுத்தீங்கன்னா இயல்பாகவே வரையறதுக்கான தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் அதனால் நீங்கள் அது ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 4, 5, 6 இயர்ஸ் அந்த பீரியடில் ஒரு நேச்சுரலான ஸ்டேட்டில் இருக்கும் அந்த குழந்தைங்க. அப்போ நீங்கள் இல்லை முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எல்லா குழந்தையும் டிஸ்டிங்க்டாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தன்மையோடு இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒரே போல் கொண்டு வரணுங்கிறது ஆர்ட் கிளாஸில் நடக்கவே கூடாது. ஓகே, இப்போ மியூசிக்கோ டான்ஸ்னால் ஒரே ஃபார்முக்குள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. ஆனால் ஆர்ட்டில் மட்டும் என்னென்னா, குழந்தைங்க என்ன அவங்களோட தன்மை இருக்குதோ அந்த தன்மைக்கு தகுந்தாப்புல நம்ம அவங்கள குழந்தைகளை டெவலப் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு பெரிய சேலஞ்சு மிச்ச ஆர்ட் டீச்சிங்க்கும் விஷுவல் ஆர்ட்ஸ் டீச்சிங்க்கும்.
அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க ரொம்ப இமேஜினேட்டிவாக இருக்கும், சில குழந்தைங்க வந்து ரொம்ப ரேஷ்னலாக இருக்கும். நீங்கள் ரியலிசம் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வரையும். சில குழந்தைங்க வந்து ரொம்ப லேட்டாக தான் அந்த ரியலிசத்துக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் வந்து கேட்டகரி அப்படி நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வரல, ஒரு குழந்தைக்கு வருதுங்கிற மாதிரி அதை நம்ம நினைக்க தேவையில்லை. ஸோ நான் பேசிக்கான ஒரு கன்ஃபியூஷனை மட்டும் கிளாரிட்டிஃபை பண்ணலாம்னு நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, இப்போ இந்த மேபி நீங்கள் பேசிக்கான நீங்கள் பேப்பர் பென்சிலில் கூட நம்ம கலரில் கூட ஒர்க் பண்ணலாம். நம்ம ஏதாவது ஒரு காமனான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ஃபிகர்ஸ்னு வச்சுக்கலாம். ஹியூமன் ஃபிகர்ஸ், ஏன்னா ஹியூமன் ஃபிகர்ஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஹியூமன் போர்ட்ரேட் ஃபுல் ஃபிகருங்கிறது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ரெப்ரசன்டேஷன். அதே சமயத்தில் ஹியூமன் ஃபிகர் தான் எல்லா குழந்தைங்கள்லேருந்து நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம ஹியூமன் ஃபிகருங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். இது எப்படி எல்லா ஏஜ் குரூப்புக்கும் நம்ம எப்படி அதை கொண்டு போகலாங்கிறத மட்டும் நம்ம மேபி அது ஒரு எக்ஸசைஸாக பண்ணலாம். ஸோ புரியறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரொம்ப சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இயர்ஸ் அந்த 5 to 6 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் அவங்க வந்து ஒரு பேசிக்கான ஷேப்ஸை தான் வரைவாங்க. அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு இன்னர் வேர்ல்டாக தான் இருக்கும். கான்ஷியஸ்னஸ் இருக்காது, அதில் சப்கான்ஷியஸாகவே இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். அது சொல்லப்போனால் அது பாட்டுக்கு என்ன ஒரு ரேண்டமான ஸ்கிரிபிள்ஸ் இருக்கும், ஃப்ரீடமாக வரைவாங்க. எந்த இடத்துலையும் கான்ஷியஸ்னஸ் இருக்காது. யாரும் இதை பார்ப்பாங்க, யாரும் இதில் கேள்வி கேட்பாங்கங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்காது அந்த குழந்தைக்கு. அந்த செல்ஃப் கான்ஷியஸ் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்காது. எந்த ஸ்டேஜ் சொல்கிறது, நான் அந்த 6 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டேஜில் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்காது. ஒரு சப்கான்ஷியஸ்குள்ளேருந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்க வந்து எது வேணாலும் வரைஞ்சி இது அதுதான்னு சொல்லுவாங்க. இப்போ ஹியூமன் ஃபிகர்னால் கூட கரெக்டான சர்க்கிள்லாம் போட மாட்டாங்க. ஒரு ரஃப்பான ஷேப்பை போட்டு கூட அது ஹியூமன் ஃபிகர்னு அவங்க பரிபூரணமாக நம்புவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது குழந்தைங்க. அப்போ அந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் வந்து அவங்களை எதுலேயுமே அதில் திருத்தாமல் தான் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து அவங்கள வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான எந்த நீடுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அவங்கள வந்து அலோவ் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிளாஸை ஃபெசிலிட்டேட் தான் பண்ணுறீங்க. எப்படிலாம் பண்ணுவாங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னா பேசிக்கான விஷயங்கள் மாதிரி லைன், ஷேப், டெக்ஸ்சர், கலர்ஸில் கூட வந்து ப்ரைமரி கலர்ஸ் அந்த மாதிரி தான். க்ரீன் வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள். யூஸ்வலாக வந்து ரெட்டு, ப்ளூ, க்ரீன், எல்லோ இந்த மாதிரி கலர்ஸுக்கு தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கில்ஸை பார்த்தீங்கன்னா கூட மோட்டர் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்காது, பென்சிலை ஹோல்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, அதாவது இந்த ஃபஸ்ட் அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு. ஸோ மேபி ஒரு சின்ன எக்ஸசைஸ் நீங்களுமே வந்து ஒரு சப்கான்ஷியஸ், இப்போ மாடர்ன் ஆர்ட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் மாடர்ன் ஆர்ட்டுங்கிறதுலாம் இதுலேருந்துக்குள்ளேருந்து தான் அது வருது. ஸோ அப்போ நம்ம தனியாக அது ஒரு சப்ஜெக்டாக வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை இப்போ ஒரு சப்கான்ஷியஸாக எந்த கான்ஷியஸ்னஸும் இல்லாமல் ஒரு ஹியூமன் ஃபிகரை உங்களால் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா? அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா தப்பு ரைட்டுன்னு ஆர்ட்டில் கிடையவே கிடையாது. எதுவும் தப்பு எது ரைட்டுன்னு கிடையாது. அது வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஸ்டிங்க்டாக டெவலப் ஆக போகிறாங்க. அதனால் அதில் வந்து இது சரி இது தப்புங்கிற ஐடியாஸே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு மத்தியில் கொண்டு வர தேவையில்லை. டில் ஏஜ் ஆஃப் 16, 17 அவங்க ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணி போகும்போது மட்டும்தான் அந்த ப்ரொஃபஷனலுக்கு அது என்ன சரியாக வருமா வராதாங்கிறது தான் ரைட் ஆர் ராங்காக மாறுது. ஆனால் இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய சில்ட்ரன் அந்த ஸ்கூல் ஸ்டேஜஸ் ஃபுல்லாக ரைட் ஆர் ராங்குங்கிற இடத்துக்குள்ளேயே நீங்கள் போக தேவையில்லை. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி, குழந்தைங்களுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்கான்ஷியஸாக எப்படி நீங்கள் எதுவும் யோசிக்காமல் உங்களால் எதுவும் ஸ்கிரிபிள் பண்ண முடியுமா? அப்படி பார்ப்போமா? ஒரு பேப்பரில் இதை ஹாஃப் ஷீட்டை பாதியாக கழிச்சிக்கலாம். இதை வந்து சார் கூட பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு காமன் சிலபஸை ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் வெவ்வேறு சென்டர்ஸில் இருந்தாலும் ஒரு காமன் சிலபஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த சிலபஸுங்கிற ஐடியாவில் தான் இன்றைக்கி வந்தேன். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொன்னேன் கிளாஸை. ஒரு சிலபஸ்க்கான ஃபார்ம்குள்ளரே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி. உங்களுக்கு ஆக்சுவல் சிலபஸ் வரும்போது இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அது ஒரு
அப்போ என்ன ஒன்றா நீங்கள் வந்து ஒரு கனெக்டடாக ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லாட்டினா வந்து அது மேலே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு பேசிக் சிலபஸ்னு ஒன்று இருக்கணும். அப்புறம் எப்படி வந்து சிலபஸில் வந்து ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இருக்காது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன்னு வைங்களேன், இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஐடியா தனியாக இருக்கும். சிலபஸில் வந்து ஐடியாஸ் தான், கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். டீச்சர்ஸ் தான் வந்து ஆக்டிவிட்டியை இன்டர்பிரேட் பண்ணணும். நான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் அன்றைக்கி லைன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி வெறும் கான்டர் லைன்ஸை வச்சு வரைவலாம் குழந்தைங்களுக்கு, இல்லை கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ கான்செப்ட்ஸ் இருக்கும், நீங்கள் தான் இன்டர்பிரேட் பண்ண எக்ஸசைசஸை ஆக்டிவிட்டீஸை நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். ஓகே, எத்தனை பேர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸு? ஓகே, மெட்ராஸில், சென்னையில் யார் படித்தது? நீங்களா? ஓகே ஓகே, எந்த வருஷம் படிச்சிங்க? 2014. ஓகே, நான் 96 முடித்தேன் காலேஜை. ஸோ யாரும் 55 வயசுக்கு மேலே யார் இருக்கா? மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸா? எந்த வருஷம்? ஓ, நீங்கள் ஓகே சரி. ஓ சரி சரி சரி. இல்லை, உங்களுக்கு தனபால் ஒரு ரவியை தெரியும்னாலே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதெல்லாம் 70ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, 70களில் படிச்சிருப்பீங்க இல்லையா? சரி. இல்லை, இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணலாம். நீங்கள் ஒரு சப்கான்ஷியஸாக ரொம்ப இயல்பாக நீங்கள் ஸ்கிரிபிள் கூட பண்ணலாம். ஓகே, ஒரு ஹியூமன் ஃபிகர் ஆனால் வந்து அந்த ரொம்ப இந்த டெவலப்மெண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து குழந்தைங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன்லாம் இருக்காது. அது வந்து ஏதோ ஒரு இடத்துல ரெப்ரசன்ட் தான் பண்ண பார்க்குமே தவிர ஐடென்டிஃபிகேஷன் வராது அதில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து ஹியூமன் ஃபிகரை ஒரு நீங்கள் எப்படி வேணாலும் அதாவது ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்மில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைன்ஸ், ஷேப், ஃபார்ம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் முதல்ல நம்ம இது பண்ண போகிறோம். பட் ஆனால் இந்த 6 வயசு குழந்தைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அது வந்து ஒரு கான்செப்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு நேச்சுரலான ஸ்டேட்டில் இருப்பாங்க, ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. நீங்கள் வந்து மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா அவங்களே ஒன்று வரைவாங்க. சும்மா சின்ன விஷயமாக தான் கைட் பண்ண முடியும். ஆனால் அந்த நேச்சுரலான ஒரு மூமெண்ட் இருக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அது. இப்போ நம்ம அதனால தான் 7-8 இதில் வரும்போது நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் இது ஆர்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது எலிமெண்ட்ஸ் ஒரு ப்ராப்பராகவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து 7, 8 வயசு 9 வயசு அந்த ஏஜ் குரூப்பில் நம்ம அதை பண்ண போகிறோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டுன்னு சொல்கிறது வந்து இதுக்குள்ளே என்ன வருது? அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டு. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஷேப்பே வந்து ஒரு எமோஷனாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வாழ்கிற இப்போ இருக்கிற பீரியட் இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எந்த லோகோ எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்போட சிம்பிள்ஸு எல்லாமே வந்து என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டுக்குள்ளே தான் வருது. என்னென்னா கம்யூனிகேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. ரெட் கலர் வந்து சிலதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சோடனே வெறும் ரெட் கலர் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ண ஒர்க்கெலாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வாழ்கிற உலகம் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டுக்குள்ளேருந்து வந்த ஒரு 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 லாங்குவேஜை விஷுவல் லாங்குவேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம அது ஆர்டிஸ்டையும் நம்ம பேசலாம். நான் வந்து ஆனால் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து வெறும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஒரு சும்மா நீங்கள் ஸ்கிரிபிள் கூட பண்ணுங்களேன். நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். டைம் வந்து 1 hour தான் நமக்கு இருக்குது. புரியல? இல்லை, ஹியூமன் ஃபிகர் நீங்கள் வந்து ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்னால் ரொம்ப கான்ஷியஸாலாம் கரெக்டாக தலை போடணும், கரெக்டாக சர்க்கிளை ரவுண்டு பண்ணணும், கரெக்டாக கையை போடணும், காலை போடணும்லாம் கிடையாது. ஒரு இமீடியட்டாக உங்களுக்கு இது என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க? சார்க், பென்சில் இருக்குது, வாட்டர் கலர் 2 தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் கலர்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் ஒரு 12, 13, 14 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல். ஏன்னா அதில் லேயரிங் இருக்கும். ஆமாம், அதனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் அதிகபட்சம் பேஸ்டல்ஸு இந்த க்ரையான்ஸ் மாதிரி இருக்கிறது, இல்லாட்டினா ஸ்கெட்ச் பென் இதெல்லாம் கொடுக்கலாம், பென்சில் இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் எது வேணாலும் வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற மாதிரி இதுக்கு வந்து நான் யாரும் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஒரு ஃப்ரீடமாக ஒரு ஸ்கிரிபிள் கூட பண்ணுங்களேன். ஒரு ஸ்கிரிபிள் நான் என்ன பண்ணுவேன்னா, காலேஜில் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் பசங்களை வரையலாம் சொல்ல மாட்டேன், ஸ்கிரிபிள் தான் பண்ண. ஸ்கிரிபிள்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வெளியில் ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு தான் நான் எப்படி
ஸ்கிரிபிளிங் கிளாஸ் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஸ்கிரிபிள் பண்ணுங்களேன். நான் ஸ்கிரிபிள் பண்ணுற ஆர்டிஸ்ட் பேர் கூட சொல்கிறேன். நல்ல ஸ்கிரிபிள், அழகான ஸ்கிரிபிளாக இருக்கக்கூடியும், ஆனால் அது ரொம்ப பிரமாதமான ஒர்க்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது சை டாம்ப்லின்னு சொல்லி. இப்போ எல்லாத்துக்கும் ஆர்டிஸ்ட் இதான் இன்டர்நெட்டு தான் வந்துருச்சு. எல்லோரும் பார்க்குறீங்களா? நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? இன்டர்நெட் வந்துட்டதுனால, யூடியூப்லாம் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட்டை உங்களால் ஈஸியாக ஆர்டிஸ்ட் ஒர்க்கு, ஆர்டிஸ்ட் டாக்குமெண்ட்ரிஸாக நிறைய பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு நிறைய இந்த விஷுவல் நாலேஜ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரெஃபரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரெஃபரன்ஸ் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது வந்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு பேட்டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா, பேட்டர்ன் வச்சு நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒர்க்கெலாம் நமக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு பேட்டர்னை சொல்லி தரும்போது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறேன். ரெஃபரன்சஸ் ரொம்ப எசென்ஷியல். சூப்பர், வெரி நைஸ், குட், நல்லாயிருக்கு. ஒரு சப்கான்ஷியஸாக எல்லாருமே நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணலாம். நான் சொல்கிறேன், இதே கிடையாது. இது வந்து ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு 1 hour வந்து ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது தான். பேரண்ட்ஸ் வந்து இது என்ன பிரச்சனைனா, இந்த யூஸ்வலாக வந்து நீங்கள் மியூசிக்லலாம் பார்த்தீங்கன்னா 5-8 வயசுலேயே சினிமா பாட்டெலாம் பாடுறாங்க, பசங்களை பாட வச்சிடுறாங்க. ஆட்டில் மட்டும் ஏன் நீங்கள் ரியலிசம் மாறலைங்கிற கேள்வியை வந்து அது தெரியாது அவங்களுக்கு. இன்னொன்று வந்து அவங்கள அடல்ட் ஆகக்கூடாது. நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, டீச்சராக இருந்துட்டு நம்ம வந்து அவங்கள உடனே ஈஸியாக ரியலிசம் கற்றுக் கொடுக்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதாவது அவங்கள உட்கார வச்சு ஒரு பெர்செப்ஷனில் ஏதாவது ஒன்று வரைய சொன்னாங்கன்னா பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒன்றா அவங்களோட நேச்சுரலான க்ரியேட்டிவிட்டி, நேச்சுரலான திங்கிங் ப்ராசஸ்ஸு, மைண்டும் பாடி, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஒவ்வொரு ஸ்டேஜில் பிரெயின் டெவலப் ஆகுது. அந்த ஸ்டேஜுக்கு தகுந்தாப்புல ஒர்க்கை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிறது இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் குழந்தைங்களுக்கு. அவங்க என்ன ஆகுனா லேட்டராக வளரும் போது அதை அவங்களால கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. சில குழந்தைங்க ஒரு 12-13 வயசில் நல்ல ரியலிசம்லாம் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து ஒரு 20 வயசில் ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன், ஆர்ட்டோ டிசைனையோ, அங்கே போய் அவங்களால ஷைன் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து அதாவது ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே இது ஒர்க் பண்ணிட்டதுனால அவங்க இதுதான் சரின்னு நினச்சிருவாங்க. ஆனால் வேர்ல்டு வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது. அதாவது உலகம் ஆர்ட்டோட ப்ராக்டிஸு, ஆர்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஃபிக்ஸடான ஐடியாஸ் எல்லாம் நம்ம வச்சுக்க முடியாது. நம்ம யூஸ்வலாக வந்து இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்குள்ளார என்னென்ன அவங்க எப்படி இருப்பாங்க, அதுக்கு தகுந்தாப்புல எப்படி எக்ஸசைஸ் கொடுக்கலாங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கலாம். யூஸ்வலாக அந்த பேரண்ட்ஸோட ப்ரெஷர் இருக்கும். ரியலிசம் வரையிலையா, ஏன் வரையில அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். அதெல்லாம் கேட்குறேன். இல்லை, அதுதான் பெரிய சிக்கல் தான். என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த டிவியில் ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, அந்த குழந்தைங்கள்லாம் சினிமா பாட்டெல்லாம் பாடினோடனே இப்படி தான் குழந்தைங்கன்னா உடனே வந்து அந்த ஸ்கில் அட்டைன் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அதே கேள்வி வந்து படிப்பில் வராது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேத் வந்து 4ஆவது கிளாஸில் பண்ணணுன்னா வெறும் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க. காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஏஜ் வரும்போது தான் பண்ணுறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆர்ட்டில் இருக்கிறதில்ல. ஆனால் நம்ம ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டினா வந்து அதனால் என்ன ஒன்று, நீங்கள் சிலபஸ்ன்னு ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சிலபஸ் இதுதான், இப்படி தான் எடுக்கணும், இதுதான் குழந்தைங்களோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லி நீங்கள் பேசலாம். ஸ்கில் ஆமாம். கரெக்டாக அது இருக்கும். கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். போய் அடுத்த ஸ்டேஜ் போகிற மாதிரி இருக்கும். அப்போ அங்கேயே நிற்பாங்க. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆஹா, ஓகே. ஆமாம்.
இல்லை அது கரெக்டு தான். அதை நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட பேசி தான் ஆகணும். அதாவது குழந்தைங்க வந்து அவங்களோட ஸ்டேஜில் என்ன இருக்காங்களோ அதுதான் நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். அதை தாண்டி அது இல்லை அது வந்து பொதுவாக சொசைட்டிலே இருக்கிற நம்ம இந்தியன் சொசைட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா ஆர்ட்டை பற்றின புரிதல் ஆர்ட் எஜுகேஷன் ஸ்கூல்ஸில் இல்லாததுனால ஸ்கூல்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்து ஹோலிஸ்டிக்கான க்ரோத்துக்கு தான் நம்ம பேசுகிறோம். ஸோ ஹோலிஸ்டிக் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்து தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும்னா ஆர்ட் வழியாக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், வேறு எதுலேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன்னா மிச்சதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், ரேஷ்னலாக திங்க் பண்ணி புரிஞ்சிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் ஸ்கூல்ஸில் இருக்குது. ஆனால் ஆர்ட் மட்டும் தான் தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கக்கூடிய, தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஸ்பேஸ் அதில் இருக்குது. அதில் ஹோலிஸ்டிக் க்ரோத் வந்து ஆர்ட்டோட சேர்ந்தா தான் இருக்குது. பொதுவான நம்மளோட ஸ்கூல் கரிக்குலத்தில் வந்து ஆர்ட்டு சுத்தமாக கிடையாது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியாக வந்து சென்டர்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ தான். அது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான். நான் சொல்கிறது நான் ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கேன், இதே பிரச்சனையாக தான் இருக்குது. எதை வந்து புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்மளால் முடியல. அதாவது இந்த வயசில் அது பண்ண வேண்டாம், 14-15 வயசில் ஒரு காலேஜுக்கு அப்பியர் ஆக போகிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலாக எடுக்கும்போது கற்றுக்கக்கூடிய ஸ்கில்ஸு 7-8 வயசில் நம்ம அதை திணிக்க வேண்டாங்கிறது வந்து காம்படிஷன் வருது. கரெக்ட். இல்லை அது புரியுது. அதுதான் இது பொதுவாக சொசைட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனை. அது நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளால் அது தீர்க்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் நம்ம ரேஷ்னலாக என்ன செய்யணும், என்ன நம்ம வந்து எது கரெக்டான மெத்தடோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல தான் ரியாக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டே அந்த மாதிரி ஒரு பாலிசி சொல்ல போனோம்னா ஒரு பாலிசி, ஆர்ட் பாலிசி இருக்கணும். ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்டை கொடுக்கலாம் இதுன்னு. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து திட்டங்களை வரையினா அதெல்லாம் வந்து 18 வயசு குழந்தைங்களுக்கு கூட வரைய முடியாது. ஓகே அதில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது வந்து அப்படி குழந்தை ரியாக்ட் பண்ணாது. என்னென்னா நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அப்ளாஸ், கைத்தட்டல் அதிகமாக இருக்குங்கிறனால அது சரின்னு நினச்சிட்றாங்க. கண்டிப்பாக தெரியாது. திட்டம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? காமராஜுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதே கஷ்டம். அவரை போட்ட திட்டங்கிறது கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பாலிசி அதில் யாருக்குமே தெரியல. கஷ்டம் தான். அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்தானா குழந்தைங்களால் ரியாக்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி 7, 8, 9 7, 8 வயசு 7, 8, 9 வயசு அது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் வரைய சொன்னீங்கன்னா செல்ஃபை வரைவாங்க. செல்ஃபு இல்லைனா கூட இருக்கிற ஃப்ரெண்டு இல்லை கசின் இல்லை பிரதர் சிஸ்டர் இதெல்லாம் வந்து அந்த இமேஜரிக்குள்ளே வரும், ஹியூமன் ஃபிகருக்குள்ளாரியே அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபிகரோட தங்களை ஒரு செல்ஃப் கான்ஷியஸில் ஒரு செல்ஃபுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ஏஜில் வரும். 4, 5, 6 வந்து நீங்கள் அவங்களால வந்து நீங்கள் ஓனாக தான் ஒர்க் பண்ண முடியும். அவங்க எனர்ஜி டெவலப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து ஒரு 15 நிமிஷம் கூட கிளாஸில் உட்கார முடியாது. 45 நிமிஷம் கிளாஸில் உட்காந்துருச்சுனாலே அது நல்ல டெவலப்மெண்ட் தான். ஏன்னா பொறுமை டெவலப் ஆகுது. அங்கே இருக்கிற மிச்ச குழந்தைங்களோட ஒர்க்கை பார்க்குறாங்க, அவங்களும் ஒர்க் பண்ண முடியுது, ரியாக்ட் பண்ண முடியுது மெட்டீரியலுக்கு. அப்படிங்கிறத அந்த ஃப்ரீடத்தை வந்து அவங்களுக்கு 4, 5, 6 கொடுத்துடணும். அவங்களுக்கு ரொம்ப எதுவுமே வந்து ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் வரைஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க, வேறு எதாவது விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறது அந்த ஏன்னா அவங்களுக்கு ஸ்கில்லுன்னு நீங்கள் அதை கொண்டு போக முடியாது. இந்த 7, 8, 9 அந்த அடுத்த ஸ்டேஜில் வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்கில்குள்ளே போயிடலாம். ஓரளவுக்கு ஸ்கில், எப்படி பென்சில் ஹோல்ட் பண்ணுறது, எப்படி லைன் வரைகிறது, அப்சர்வேஷனும் அதில் கொஞ்சம் வந்துடும். அந்த அப்சர்வேஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இது வந்து நான் எப்படி அதை பிரிக்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து இன்னர் வேர்ல்டு, அதாவது ஃபஸ்ட்டு அந்த அந்த 6 வயசுக்குள்ளார வரைக்கும் ஒரு இன்னர் வேர்ல்டு தான், இன்டீரியர் தான், கம்ப்ளீட்டாக அவங்களுக்குள்ளே இருக்கிற உலகத்தை மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் தான் வந்து வெளி உலகத்தோடு ரிலேட் பண்ணுவாங்க. வெளி உலகத்தோட ஆப்ஜெக்ட்ஸு, வெளி உலகத்தோட ரிலேஷன்ஷிப், இதை வந்து ரிலேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஏஜ் வந்து இந்த 7, 8, 9. இதில் தான் நீங்கள் வந்து ஸ்டோரி டெல்லிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸ்டோரி டெல்லிங் அதாவது ஒரு கதை சொல்கிறது. அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் சொல்ல முடியும். செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு கதை சொல்ல முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கில் உட்காந்துருக்கோம், பார்க்கில் வந்து கூட ஃப்ரெண்டு இருக்கலாம், இல்லை விளையாடலாம். இதெல்லாமே ஸ்டோரி டெல்லிங் தானே. இந்த ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் வந்து இந்த 7, 8, 9 இந்த பீரியடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், நீங்களே கேட்கலாம், கேள்விகளை கேட்கலாம், இல்லாட்டா நீங்கள் சில சஜஷன்ஸ் கொடுக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டேஜில் அது வருது. இதில் வந்து நீங்கள் வந்து பேட்டர்ன் மேக்கிங்குள்ளே போயிடலாம். ஒரு மாதிரி ஸ்கில், அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், மோட்டர் ஸ்கில்ஸ் வந்து மோட்டர் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். இந்த பீரியடில் வந்து பெட்டராக இருக்கும். ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். இன்னொன்று இந்த பேட்டர்ன் மேக்கிங், ரிப்பீட்டிஷன் இருக்குல்ல, ஒரு லைனை போட்டுகிட்டே வரலாம், திருப்பியும் ஷேப்ஸை திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். இந்த வேஸில் நீங்கள் அதை இன்சஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து இந்த பேசிக்கான ப்ரொப்போர்ஷன்ஸு, ஒரு ஷேப் சின்னதாக இருக்குது, ஒரு ஷேப் பெருசாக இருக்குது, இந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அவங்களால ஷேப் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த ஸ்டேஜில் வந்து முக்கியமாக ஒன்று நீங்கள் ஆர்ட் டீச்சர்ஸாக ஒன்று செய்ய வேண்டியது என்னென்னா, ஆர்டிஸ்ட்ரியை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆர்டிஸ்ட்ரினா இதுக்கு முன்னாடி நடந்த ஆர்ட் இருக்குல்ல, ஏன்னா அவங்க எதன் பேஸில் வரைகிறாங்கன்னா, இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஆர்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளேருந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆர்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த ஸ்டேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த இந்தியன் ஃபோக் ஆர்ட் இருக்குல்ல, மதுபனி, வாரலி ஆர்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸ்டோரி டெல்லிங் அதில் இருக்கும், பேர்டை வரைஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் வாரலி ஆர்ட். இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் வரலாம். ரிப்பிட்டிஷன்ஸு, பேட்டர்ன்ஸ்லாம் வரலாம். பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து வாட்டர் பேஸ்டு மீடியம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வச்சுருக்கிற வாட்டர் கலர்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ், ஏன்னா லேயரிங்கு, பேப்பரோட கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. பேப்பர் தின் பேப்பர்னால் லேயர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக போஸ்டர் கலர்ஸு, இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ப்ரஷ் ஹோல்டிங் வந்து இந்த ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் ப்ரஷ் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான இந்த ஸ்டேஜில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ப்ரஷ்ஷு, வாட்டர் கலரு, பேலட்டில் கலர் எடுத்து ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதில் வந்து 3Dயில் நீங்கள் க்ளே மாடலிங் இதெல்லாம் இருக்கா? நீங்கள் க்ளேலாம் பண்ணுறீங்களா? க்ளே மாடலிங் இல்லையா? ஓ, எவ்வளோ நேரம்? வீக்லி? ஓ, 4 மணி நேரம் வருது ஒரு வாரத்துக்கு. ஓகே. ஓ, ஓகே. சரி, ஓகே. இல்லை, நான் 2 ஹவர்ஸுங்கிறது ஒரு வீக்லி ஓகே தானே ஒரு ஆர்ட் கிளாஸ்க்கு, இல்லையா? ஏன்னா நீங்கள் பொதுவாகவே ஆர்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸுங்கிறது வந்து வீக்லி 2 ஹவர்ஸுங்கிறது உங்களுக்கு செமஸ்டருக்கு கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கூட நீங்கள் இந்த ஆன் ஸ்பாட்லேயே நீங்கள் கேள்வி கேட்டே வந்துடலாம். அப்புறம் வந்து கேட்குறீங்களா? சரி, இப்போ வந்து 6 வயசுலேருந்து 12 வயசு வரலும் வராங்க கிளாஸில். வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வேரியேஷன் பண்ண முடியாது சார். ஏன்னா ஒரே கிளாஸில் வந்து எல்லாருமே ஒரே கிளாஸ் தான் உட்கார வச்சாகணும். அந்த சின்ன வயசு பையனாக இருந்தாலும் அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கும் ஒரே கிளாஸ் தான் எடுக்க முடியும். ஆனால் அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களில் 10 பேர்னால் ஒரு 2-3 பேர் நல்லா பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு பேசிக் இருக்குது அப்படிங்களா, அவங்களுக்கு எதுவுமே வரல. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, +2 உண்டான சப்ஜெக்டை நாங்களே டெமோ பண்ணுறது. +2க்கு எடுக்கிற சப்ஜெக்ட் இருக்குல்ல சார், அந்த சப்ஜெக்டில் வந்து டெமோவாக பண்ணுவோம். அதையும் பார்த்து பண்ண சொல்லுவேன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்மளே இன்ட்ரெஸ்ட் பண்ணலைன்னா வராது. ஓகே. அதனால் வந்து அவங்களுக்கு +2க்கு 10க்கு எடுக்கிற கிளாஸே எல்லா பசங்களுக்கும் எடுக்குது மாதிரி தான் இருக்கும். அது புரிஞ்சிட்டு வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், அதுக்கு அப்புறம் தான் வர முடியும். ஓகே. அதனால் இப்படி தான். ஏன்னா தனி கிளாஸ் கிடையாது, ஒரே கிளாஸில் 45 பேர். அந்த 45 பேருக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான் எடுக்க முடியும். ஓகே. இல்லைனா அது வந்து பண்ண முடியும். 6 வயசு இல்லைனா வந்து பிரிக்கணும், கிளாஸை பிரிக்கல. நீங்கள் வந்து அந்த குரூப்பை பிரிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரொம்ப டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள ஒரு குரூப்பாகவும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 8th 9th 10th படிக்கிற பசங்க ஒரு குரூப்பாகவும் நீங்கள் உட்கார வச்சிடலாம். அது ஏன்னா நீங்கள் எதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதை பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி நம்ம செஞ்சால் தான் சார் அவங்க பண்ணுவாங்க. நம்ம செஞ்சால் தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகே. டெமோ நம்ம பண்ண பார்த்து தான் சரி செய்யணுன்ற எண்ணம் வரும். இல்லை, நீங்கள் எனக்கு டெமோ மேலே பிரச்சனை இது கிடையாது. என்னன்னா செய்கிற விஷயமே சார், நம்ம ஸ்பாட்டில் செஞ்சோம்னா இதை பார்த்துட்டு நாளைக்கு செஞ்சுட்டு வாங்க, அடுத்த வாரம் செஞ்சுட்டு வாங்கணும் போது பார்ப்பாங்க. ஓகே. ஆனால் அது வெறும் காப்பி ஒர்க் ஆகிடாதா? ஓகே.
ஓகே ஓகே ஆனால் போர்டை டிவைட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே, ஆமாம், நீங்கள் கேட்டகரி வைஸ் உட்கார வச்சிடலாம். எனக்கு ஆனால் நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் சேர்ந்து ஒரே சமையல் உட்காந்துருப்பாங்கள்ல, ஒரே கிளாஸில் 45 பேர் இருப்பாங்க. ஓகே, அது ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்கும் அதே தானா? ஓ ஓகே ஓகே ஓகே. ஆஹா, ஓகே ஓகே. ஓ சரி, ஓகே. அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே ஓகே. இல்லை, ஆக்சுவலாக வந்து அப்படின்னா எனக்கு ஒரு லார்ஜர் ஒரு நாள் 2 நாள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலபஸை டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 1 ஹவருக்குள்ளார இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அது அந்த ஆன் ஸ்பாட்டு கண்டிஷன் அதோட டிஃபிகல்ட்டிஸ் புரியுது. பட் அதுக்கு என்னென்னா அது ஓவராலாக டிஸ்கஷன் இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ டே இருந்து நம்ம சிலபஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதில் டவுட்ஸ் வரும்போது நம்ம கிளாரிஃபை பண்ணக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக குழந்தைங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். நம்மளோட கண்டிஷன்ஸ் வேறையாக இருக்குங்கிறது ஒரு இன்னொரு பிரச்சனை. பட் இன்டர்நேஷ்னலாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த எப்படிலாம் ஒரு டெவலப்மெண்ட், எந்தெந்த ஏஜில் என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், இந்த டெவலப்மெண்ட் பண்ணனா எப்படி அவங்க அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் சிலபஸ்ஸு. ஸோ எனக்கு புரியுது, இந்த டிஃபிகல்ட்டி எனக்கு புரியுது. பட் ஆனால் அது என்னென்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோடு உட்காந்து ஒரு சிலபஸை க்ரியேட் பண்ணும்போது இந்த பிரச்சனைகளை, இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பேசி அப்புறம் அதுக்கான ரைட் டிசிஷன்ஸ், ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு அகாடமிக் கவுன்சில் இருக்கணும். அந்த அகாடமிக் கவுன்சில் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதன்படி எடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க, நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணி எடுக்கிறீங்க. அதுவே பெரிய சர்வீஸ் தான். பட் ஆனால் ஒரு காமன் சிலபஸ்ன்னு இருக்குது, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிளாஸ் எடுக்கும் போது வரக்கூடிய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லாருமே காலேஜாக இருந்தால் கூட அகாடமிக் கவுன்சில் ஒன்று இருக்கும். அகாடமிக் கவுன்சிலில் தான் வந்து நம்ம என்ன எடுக்கிறோமோ, என்ன அசைன்மெண்ட்ஸ் எடுக்கிறோமோ அது வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்டி மாதிரி வேணால் க்ரியேட் பண்ணலாம். பார்க்குறேன், நான் வேணா சார்கிட்ட பேசுகிறேன். சார், இது இப்போ ஆக்சுவலாக வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சிலபஸ் ஆக்சுவலி முன்னாடி கொடுத்துட்றாங்க. சரி, அது வந்து ப்ராப்பர் பிளான் போகுது. இப்போ நம்ம ஜவஹர் பால்பவனுக்கு தனி சிலபஸ் வந்து இப்போ சார் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இதுனா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இது வந்து ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நார்மல் கேட்டகரிஸ் வருவாங்க பசங்க பால்பவனுக்கு. ப்ரைவேட் ஸ்கூலில் ஆல்ரெடி சிலபஸ் கொடுத்து தான் உள்ள நம்ம லெசன் டீச்சர்ஸ்க்கே கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் to 8th வரைக்கும் இப்படி தான் ஒரு சிலபஸ்ன்னு சொல்லி போகுது. ஆனால் அதை கொண்டு நம்ம இந்த பசங்களுக்கு சொல்ல முடியாது, இவங்களுக்கு தனி கேட்டகரிஸ் போகுது. இனிமேல் நீங்கள் செய்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் அது மாதிரி பிளான் பண்ணிடுறோம். ஓகே, நான் சிலபஸ் சொன்னால் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் ஆக்சுவலாக சிலபஸ் ஐடியாவில் தான் வந்தேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எப்படி ஒவ்வொரு ஏஜ் குரூப் அணுகிறதுன்னு இருக்கும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கலாம். பட் ஆனால் அது வந்து க்ரியேட்டிவாகவோ இல்லைன்னா அது ப்ரொடக்டிவாகவோ மாறாது. அதுதான் அதோட பிரச்சனை. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை காப்பி பண்ண சொன்னீங்கன்னா ஒரு காப்பி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கல் திங்கிங்கும் க்ரியேட்டிவ் திங்கிங்கும் அதில் கிடையாது. சரி, 2 திங்கிங்கை வந்து முக்கியமாக வைக்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு நிஃப்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனாலும் சரி, NIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனாலும் சரி, கிரியேட்டிவ் திங்கிங் எபிலிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அதை பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ரெண்டுமே அவங்க வந்து கிளியர் பண்ணணும். அதாவது 2 விதமாகவும் திங்க் பண்ணணும். அப்போ ஒரு தன்னை இண்டிவிஜுவலாக, அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா தான் வந்து ஒரு சுயமான ஒரு மனிதராக மாறணும் இல்லை அந்த ஒரு குழந்தை. அதுதான் நம்மளோட இதாக இருக்கணும். அப்போ என்னென்னா எப்படி அவங்களா ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்களா திங்க் பண்ண முடியுது, எப்படி அவங்களால ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுது, ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்க முடியுது, இதெல்லாம் தான் வந்து நம்ம டீச்சராக ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த 7, 8 வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் பேஸ்ட் மீடியம் சொல்லலாம், க்ளே கொடுக்கலாம், பேப்பர் கட்டிங், இப்போலாம் சிசர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சிசர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பேப்பரில் கட் பண்ணி வீவ் பண்ணுறது, ஒரு ஸ்கில் ஓரியன்ட் ஒர்க்கை கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு உங்களோட இடத்துக்குள்ளார இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அவங்களோட ஃபவுண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, வேஸ்ட் மெட்டீரியல்ஸு, ஃபவுண்ட் மெட்டீரியல்ஸு, அதை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண சொல்லலாம். ஒரு கொலாஜ் மாதிரியோ அந்த மாதிரியோ. ஏஜ் 10, 11, 12 இது அடுத்த ஸ்டேஜ். மொத்தமாக 5 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கோம். இப்போ 2 முடிச்சிருக்கோம். 10, 11, 12 வந்து
அந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஒரு சோஷியல் பீயிங்காக சோஷியல் தான் வந்து ஒரு பெரிய கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு சோஷியல் செட்டப்புக்குள்ளார யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல ஃப்ரெண்டு, பிரதர், சிஸ்டர்னு இருக்கக்கூடிய விஷயம் வந்து கிளாஸ் ரூம், ஸ்கூல், நான் கிளாஸ் ரூமில் ஒரு ஆள், ஸ்கூலில் ஒரு ஆள், இப்படிங்கிற ஒரு சோஷியல் பெரிய காம்ப்ளெக்ஸ் சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளார டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஒன்றா பெட்டர் அப்சர்வேஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்சர்வேஷன் ட்ராயிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த ஏஜில். அதாவது சிம்பிளாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு வரைய சொல்கிறது, சிம்பிள் ஷேப்ஸில். அதாவது சரி நீங்கள் போனீங்கன்னா காலேஜில், எந்த காலேஜில் போனாலும் ஒரு ஸ்டில் லைஃப் வைப்பாங்க. ஏன் ஸ்டில் லைஃப் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் இருக்குதுல்ல, அது பேசிக்காக எந்த ஆப்ஜெக்டாலும் ஜாமெட்ரிக் தான். நம்ம எது எடுத்தாலும் ஜாமெட்ரிக் தான். எந்த மேட் ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் ஜாமெட்ரி இல்லாமல் செய்ய முடியாது. ஸ்டில் லைஃப் ஜாமெட்ரி ஏன் வைக்கிறாங்கன்னா அப்சர்வ் பண்ணுறது ஈஸி. ஜாமெட்ரி ஷேப்ஸை அப்சர்வ் பண்ணுறது ஈஸி. அது என்ன பர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த அடுத்த குரூப்புக்கு 13, 14, 15க்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது நான் சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் அப்சர்வேஷன் ஸ்டில் லைஃப் மாதிரி ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வைக்கலாம். ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ், அது க்யூப்லாம் நீங்கள் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 3 டைமென்ஷன் இருக்குல்ல, க்யூப் ட்ராயிங்கு, அதெல்லாம் அந்த கான்செப்ட்ஸ்லாம் இந்த ஏஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இதில் முக்கியமாக இந்த பீரியடில் வந்து அந்த மிச்ச டிசிப்ளின்ஸோடு நீங்கள் உங்களால் கனெக்ட் பண்ண முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸு, மேத்து, 2 விஷயங்கள் இருக்குது. அடுத்த சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணுறது ஆர்ட் ரொம்ப முக்கியம். எப்படி வந்து மிச்ச சப்ஜெக்ட்ஸ் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க, பட் ஆர்ட் அதை செஞ்சுட்டா பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்துன்னு வச்சுக்கோங்களேன். கணக்கில் வந்து நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதாவது நம்பர் வச்சு பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபனாச்சி சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபிபனாச்சி சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் இருக்குதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பெட்டல் வந்து இந்த ஃபிபனாச்சி சீக்வன்ஸில் தான் இருக்கும். 3 பெட்டல் இருக்கும், 5 இருக்கும், 8 இருக்கும். நீங்கள் பார்த்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இல்லை, அது அந்த நேச்சரில் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, ஃபிபனாச்சி சீக்வன்ஸ்னு. அதோட ஆர்டர் சொல்கிறேன். 1 2 1 ஆரம்பிக்கும். செகண்ட் 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 அது முன்னாடி இருக்கிற நம்பரோட சேர்த்துக்கணும். 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13, 13 + 8 21. இப்படி இருக்கும் சீக்வன்ஸு. ஸோ அது ஃபிபனாச்சி, FIBONACCI, ஃபிபனாச்சி சீக்வன்ஸ். இது வந்து கோல்டன் ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது என்னென்னா மேத்தை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேத்தை, நம்பர் இதில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்குன்னு. சயின்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை சைக்கிள் இருக்குதுல்ல, பட்டர்ஃப்ளை சைக்கிள், அதை நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா அது அந்த மாதிரியான சயின்ஸ் இன்வால்மெண்ட்டோட இந்த ஏஜில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சப்ஜெக்ட்ஸை. அப்சர்வேஷன் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் திருப்பியும் நான் ஆர்டிஸ்ட்ரி எதுக்கு சொல்கிறேன்னா, ஆர்டிஸ்ட்ரிங்கிறது என்னென்னா நமக்கு முன்னாடி நடந்த எல்லா ஆர்ட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலாவாக இருக்கலாம், பல்லவாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி நடந்த குப்தா பீரியடாக இருக்கலாம், இல்லாட்டினா சாத்தவாஹனாஸாக இருக்கலாம். இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு நீண்ட நெடிய வந்து ஒரு ஆர்ட் ஓவிய ஒரு மரபு ஒன்று இருக்குது, சிற்ப ஓவிய மரபு ஒன்று இருக்குது. அது இந்திய மரபும் இருக்குது, வேர்ல்டு வைடும் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு லோக்கல் இது இந்தியன் மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் வேர்ல்டு ஆர்ட்டும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட்லாம் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்படி ஆதி காலத்தில் மனிதர்கள் வரைஞ்சாங்கங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஈஜிப்ஷியன் ஆர்ட்டு, க்ரீக் ஆர்ட்டு, இந்தியன் ஆர்ட்டில் வந்து நீங்கள் ஏர்லி ஆர்ட் நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அஜந்தா, இதெல்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா ஆர்டிஸ்ட்ரி நீங்கள் இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் நம்ம ஒரு பெரிய உலகத்தோடு நம்மளும் அதோட சமமாக இருக்கோங்கிற ஒரு இடம் வரும், நிறையா பார்க்குறதுக்கு வரும். புக்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா? லைப்ரரி இருக்கா? புக்ஸ் ஆனால் கொஞ்சம் புக்ஸு நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த கார்டனர்னு ஒரு பெஸ்ட் புக்கு, கார்டனர் வேர்ல்டு ஆர்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். GAR கார்டன், GARDENER கார்டனர், வேர்ல்டு ஆர்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். அதில் ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய வால்யூம் என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கும். அது ஒரு 2500 வரும். நீங்கள் அமேசானில் போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று இதை வாங்க சொல்லலாம். ஆனால் பட் அது என்ன உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஈஜிப்ஷியன் ஆர்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து ஈஜிப்ஷியன் ஆர்ட்டில் இந்த ஏஜ் குரூப்பில் கொடுக்க முடியும். 10, 11, 12. ஆமாம், வேர்ல்டு ஆர்ட் ஹிஸ்ட்ரி. அது நீங்கள் கார்டனர் வேர்ல்டு ஆர்ட் ஹிஸ்ட்ரின்னு போட்டாலே வந்துடும்.
அது வால்யூம் பார்த்தீங்கன்னா 14, அதாவது எடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 14, 15 அதெல்லாம் இருக்கும். அது ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. ஓரளவுக்கு காம்ப்ரஹென்சிவான புக்கு தான், நிறைய இமேஜஸ் இருக்கும். அது ஒரு புக்கு இருந்தாலே கூட உங்களால் நிறையா அதுலேருந்து எடுக்க முடியும். இதில் வந்து நீங்கள் பிரிண்ட் மேக்கிங்லாம் ஒர்க் பண்ணுறீங்களா? பிரிண்ட் மேக்கிங் அந்த ஸ்டென்சில் கட்டிங்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா? ஓகே, அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பேஸ் அதெல்லாம் வந்துடும் இல்லையா? அதில் ஸ்டென்சில் கட்டிங், அதாவது இந்த ஸ்பஞ்சை வச்சு கலர் வச்சு பண்ணிடலாம். டூத் பேஸ்ட் வச்சு இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பேஸை சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டில் லைஃப் அப்சர்வேஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பேஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஸ்டில் லைஃப்பில் வைக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்சர்வேஷனில் பாசிட்டிவ் ஸ்பேஸ் எது, நெகட்டிவ் ஸ்பேஸ் எதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அதே கான்செப்டை வந்து பேட்டர்னையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பேஸையும் நீங்கள் பிரிண்ட் மேக்கிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அரௌண்ட் அஸ். ஓகே, இல்லை எனக்கு புரியல. இல்லை அது இல்லை, நைட் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பேஸு இல்லை, அது வந்து அதுக்கு வேறு ஏதோ பேர் இருக்கு. அது வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியும். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பேஸ் இல்லை, அது வந்து ஃபிகர் அண்ட் கிரவுண்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இல்லைங்க, அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஃபிகர் அண்ட் கிரவுண்டு, ஒன்றுத்தை பார்த்தா இன்னொன்று தெரியும், இன்னொன்று பார்த்தா அதாவது பார்க்கும்போது குழப்பமாக தெரியும். அது வந்து ஃபிகர் அண்ட் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பேஸுங்கிறது அப்சர்வேஷனுக்கு தான் பேசிக்காக. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை வரையணுன்னா இது ரொம்ப நேரவாக இருக்கிறதுனால இதோட நெகட்டிவ் ஸ்பேஸ் என்னென்னு தெரிஞ்சால் தான் பாசிட்டிவ் ஸ்பேஸை வரைய முடியும். ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து நீங்கள் எனக்கு இந்த 10, 11, 12 வயசு இருக்குதுல்ல, அதாவது ஒரு ஹியூமன் ஃபிகர்ஸை வச்சுக்கலாம். ஒரு சோஷியல் பீயிங்காக, அதாவது நான் சொல்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சோஷியல் அனிமலாக மாறுற டைம் இது. ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ் ரூம், ஸ்கூல், டவுன், இப்படி அதிகமாக அதை ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும் இந்த பீரியடில், இந்த வயசில் காம்ப்ளெக்ஸாக. ஸோ ஒரே ஒரு ஒர்க்கு, இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ்க்கு தகுந்தாப்பில் ஒரு ஒர்க்கு. எப்படி இது ஒரு காம்ப்ளெக்ஸாக, எப்படி ஹியூமன் ஃபிகர்ஸை வச்சு ஒரு சோஷியல் பீயிங், ஒரு ஹியூமன் வந்து ஒரு சோஷியல் பீயிங்காக எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க? இந்த ஏஜ் குரூப்பில் அதுதான் நடக்கும். ஒர்க் பண்ணுறீங்களா இப்படி? இல்லை, ஓகே, இது ஒரே ஒரு ஒர்க்கு நம்ம ஏன்னா ஒரு கையில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை, அதான் நான் வந்து ஹியூமன் பீயிங் வந்து ஒரு இப்போ நான் வந்திருக்கேன், இது ஒரு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க என்ன, நான் காலேஜில் படிச்சிருக்கேன், நான் இவரோட நான் ஆர்டிஸ்ட்டு இப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுதில்ல. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் திங்கிங்குள்ளே தான் நடக்குது. இது வந்து இந்த சின்ன ஏஜில் வந்து அவங்களால செய்ய முடியாது. 6 வயசில் இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா அது போய் சேராது, 7, 8 வயசில் கூட சேராது. ஆனால் 10, 11, 12 வயசு அந்த வயசில் வரும்போது தன்னை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஒரு ஃபிகராக அவங்க ஒரு சப்ஜெக்டாக அவங்களால யோசிக்க முடியும், ஒரு சமூகம் சார்ந்து யோசிக்க முடியும். நீங்கள் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல், இல்லாட்டினா ஒரு மார்க்கெட் பிளேஸ், இல்லாட்டினா ஒரு கிளாஸ் ரூம், ஒரு ஸ்கூல், இப்படிலாம் வந்து ஒரு அவங்களால யோசிக்க முடியும். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் ஃபிகர்ஸாக யோசிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னோடய கிளாஸு, எனக்கு சீனியரு, எனக்கு ஜூனியரு, இப்படி வந்து அந்த சோஷியல் வந்து பெரிய சர்க்கிளாக மாறும் இந்த ஏஜில். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் திங்கிங்கும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக மாறும். இந்த ஏஜில் தான் கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, நான் செய்கிறது சரியா தப்பா, இந்த ஏஜில் தான் கொஞ்சம் சந்தேகம்லாம் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸும் நீங்கள் இதில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ஒரு ஹியூமன் பீயிங்னா என்ன நீங்களே ஒரு இன்டர்பிரட் பண்ணிடுங்க. பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பீடானா. கோயில் திருவிழா முழுக்க ஒர்க் பண்ணிங்கன்னா இல்லை, நான் சொல்கிற ஒரு இதுதான். இப்போ இந்த ஏஜில் வந்து எப்படி செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் காட்டிலும் அதிகமான ஒரு பெரிய குரூப்போடு ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஏஜ் குரூப் இது. காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்கில்ஸும் வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. ஸ்கில்ஸை அதிகமாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஏஜ் இதாக தான் இருக்கும். ஒழுங்காற்ற லைட் அண்ட் ஷேடோ பண்ணுறதுலேருந்து, அப்சர்வேஷன் ட்ராயிங்லேருந்து நீங்கள் ஓரளவுக்கு டிசிப்ளின்டாக இந்த ஏஜ்
யோசிப்பாங்க. ஆமாம், செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒரு கம்யூனிட்டியோட, ஒரு பெரிய சைக்கிளோட சர்க்கிளோட. கிளாஸ் ரூம். ஓகே, உங்களுக்கு தோன்றது நீங்கள் பண்ணுங்கள். நான் அந்த சைடே வரல. என்ன சார் இங்கே பின்னாடி கடைசி இல்லை, நான் இந்த ஏஜ் குரூப் 9, 10, 11 இருக்காங்க இல்லையா, 10, 11, 12 இந்த ஏஜ் குரூப் நம்ம 5 பிரிக்கிறேன். இதில் வந்து இவங்க வந்து ஒரு சோஷியல், அதாவது ஒரு ஹியூமன் செல்ஃப் வந்து ஒரு சோஷியல் பீயிங்காக மாறும். ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ண முடியும். ஒரு கிளாஸ் ரூமில் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. சீனியர் ஜூனியர்னால் யாருன்னு தெரியும். அப்புறம் வந்து அந்த எந்த ஊர், இந்த ஊர் பற்றின விஷயங்கள் தெரியும். அவங்களோட தெரு பற்றின விஷயங்கள் தெரியும். அப்புறம் வந்து பொதுவாக ஒரு இந்தியானா அது ஒரு பெரிய ஒரு கண்ட்ரி, அது அப்ட்ராக்ட் தானே. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாங்கிறத என்றைக்கும் சுற்றி பார்த்துட்டு வர முடியாது. பட் ஆனால் நமக்கு அப்ட்ராக்டாக தெரியும் இந்தியானா இந்தந்த மாநிலங்கள் இருக்குது. நம்ம ஒரு இமேஜினேஷனுக்குள்ளார இந்த இமேஜினேஷன்லாம் இந்த பீரியடில் வந்துடும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஹியூமன்ஸ் சோஷியல் பீயிங்காக மாறுவாங்க இந்த ஏஜில். அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ஓகே நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆனால் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஸ்கிரிப்டாக கூட இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கூட போகிறோம். ஆனால் அதில் செல்ஃப் இருக்குன்னா இந்த செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் பெட்டர். சார் நானா சார் இது? சரி, ஸ்டில் லைஃப் ஓகே. அப்சர்வேஷன் வந்துடும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பேஸ் வரும். ஓகே, நான் இதாக குட், வெரி நைஸ், சூப்பர், வெரி நைஸ். இதான் இந்த மாதிரி இது ஐ திங்க் இட்ஸ் வெரி நைஸ். குட், கொடுங்க. ஓகே, ஒரு லார்ஜர் குரூப்போட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொல்கிறது இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டார், நல்லா பண்ணிட்டார். ஓகே, இந்த டெவலப், அதாவது ஸ்கில்லை பார்க்காதீங்க, ஸ்கில்லுக்கு இல்லை, கான்செப்ட் தான் இது. ஓகே, ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்கங்கிறதுக்கு சொல்கிறேன். அவங்க ஒரு கிளாஸ் ரூமு அந்த மாதிரி அவங்க யோசிக்க போவாங்க. நல்லா இருக்குது, ட்ராயிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இப்போ இல்லை உங்களுக்கு புரிதல் வந்துச்சுன்னா சரி. அது என்னென்னா வரைஞ்சிங்கன்னா மறக்காது, அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. நான் அந்த இந்த இதா ஓகே, குட், நல்லா இருக்கு. ஓகே, சரி. ரீச் ஆகலாம். ஓகே, ஓகே, குட். நான் தான் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்குள்ளார ஃபைன். இது நல்லா இருக்கு. கிளாஸ் ரூம்ஸ், குட். இப்போ நீங்கள் உங்களுக்கு இதை சொன்னது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு தான் எழுதியிருக்கீங்கள்ல. ஓகே, ஓகே. கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் முடிஞ்சால் எழுதிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு சிலபஸ்ன்னு ஒன்று க்ரியேட் நம்ம பண்ணுறோன்னா டெஃபினட்டாக திருப்பி இதே நோட்ஸை வச்சுக்கிட்டு கூட நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். குட் சார், பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு. இதில் வந்து இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் இருக்குல்ல, பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் இது ஆர்ட் டிசைன் இருக்குல்ல, பேலன்ஸ், ரிதம், மூமெண்ட், இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். பேட்டர்ன் சர்ச் ஏஜ் தான் 9, 10, 11, 12 தான். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ஒரு ஏஜ் கூட டக்குன்னு மாறிக்கிட்டே வருவாங்க. அந்த 14, 15, 16 வரும்போது ஓரளவுக்கு நமக்கு ஒரு மெச்சூர் லெவலுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்னும் கூட வேறு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் கஷ்டமான பீரியட் வந்து இந்த ஏர்லி பீரியட் தான். அதில் நீங்கள் அவங்கள நல்லா எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண வச்சுட்டீங்க, புரிதலோடு பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டேஜ்லாம் டெவலப் ஆகிறது ரொம்ப ஈஸி. புரியல. நல்ல அஃபெக்ஷனாக இருப்பாங்க. ஆமாம்மா, இல்லை அதுதான் நம்ம ஆர்ட்டோட இதே. அது நான் பேசி பார்க்குறேன் சார்கிட்டக்கா. ஆனால் சிலபஸாக இருந்துச்சுன்னா தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கைடடாக ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் தான் டெவலப் பண்ண போகிறீங்க. அது தப்பே கிடையாது. இதுதான் பேசிக் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, சிலபஸ் வந்து காமனான ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இல்லாட்டினா ஒரு சார் மட்டும் சின்ன வயசுக்கு பசங்களுக்கு ரியலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நல்ல பேர்
இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும், பார்த்துக்கோங்க. 13, 14, 15 இதெல்லாம் நான் வந்து ஒரு இது ஒரு 13, 14, 15 ஏஜ் குரூப்பில் வந்து இப்போ வந்து ரியாலிட்டியோடு அவங்க அதிகமாக அசோசியேட் பண்ணுவாங்க. இது ரியலாக இருக்குதா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரியலிசம் ட்ராயிங் வந்து இந்த ஏஜில் தான் அவங்களுக்கு வந்து அதிகமான ஈடுபாடு வரும். அது வரைக்கும் அந்த கன்சர்ன்ஸ் இருக்காது, ரியலிசம் மேலே கன்சர்ன். ஏன்னா இந்த பீரியடில் தான் வந்து இந்த ஒரு 14, 15 இயர்ஸில் தான் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட், ஃபிசியாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது அவங்க 3Dன்னு நம்ம யூஸ்வலாக ஒரு க்யூபை போடுறோன்னு வைங்களேன். ஒரு க்யூப் வரைகிறீங்கன்னா எல்லா சொசைட்டின்னு சொல்கிறது என்னென்னா டெவலப்டு கல்ச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்குலாம் அது வந்து க்யூப் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு ட்ரைபல் கல்ச்சரில் இருக்கிறவங்க, ஏதோ இப்போ ஒரு ப்ரிமிட்டிவ் ட்ரைப் இருக்காங்கன்னு வைங்களேன். ப்ரிமிட்டிவ் நீங்கள் ஒரு க்யூபை வரைகிறீங்க, ஒரு ப்ரிமிட்டிவ் ட்ரைப் கிட்ட நீங்கள் காட்டினீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அதை க்யூப்னு பார்க்க மாட்டாங்க, அதை பேட்டர்னாக தான் பார்ப்பாங்க. க்யூபுங்கிற அந்த ஐடியா வந்து வராது அவங்களுக்கு. குழந்தைங்களுக்கும் அப்படி தான். நீங்கள் க்யூபெல்லாம் வரைஞ்சிங்கன்னா கூட அந்த பேட்டர்னை தான் பார்ப்பாங்க, அது ஒரு 3D எஃபெக்டில் பார்க்க மாட்டாங்க. ஒரு டெப்த், இந்த பிக்சர் டெப்த்துன்னு சொல்கிறோம்ல, பெர்ஸ்பெக்டிவ்லாம் யூஸ் பண்ணுறது, சிம்பிளாக க்யூப்லேருந்து ஆரம்பித்து இதெல்லாம் வந்து அந்த சின்ன வயசில் இருக்காது, பேட்டர்ன் ரீடிங் தான் இருக்கும். இந்த 13, 14, 15 தான் இந்த ரியலிசம்ங்கிற அந்த பெர்செப்ஷன் டெவலப்மெண்ட் வந்து ஃபிசியாலஜிக்கல், அது வந்து ரியலாகவே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே தான் நடக்குது அது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பீரியட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அது ரிலவெண்ட்டாக இருக்கும். அந்த க்யூப் ட்ராயிங்கோ, ஐ லெவல் பற்றி பேசுகிறதோ, எது முன்ன இருக்குது, ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட், எது முன்ன இருக்குது எது பின்ன இருக்குது, லைட் எந்த டைரக்ஷனில் வருது, ரைட் அண்ட் ஷேடோ எப்படி விழுது, எப்படி ரியலிசம் உருவாகுது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து பெர்ஸ்பெக்டிவ், ஆனால் பேசிக் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் வந்து 2 பாயிண்ட் to 3 பாயிண்ட்டுக்கெலாம் போகாமல் பேசிக் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லாம் அதில் சொல்லித்தரலாம். ஐ லெவலில் சொல்லித்தரலாம், ஐ லெவலுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும், ஐ லெவலுக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும். அப்போ என்னென்னா இந்த அவங்க பார்க்குற உலகத்தோட அந்த இது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இப்போ விஷன் இருக்குல்ல, நம்ம வந்து ஆர்ட்டில் ஒன்றே ஒரு இது தான், நம்ம பார்க்குற மாதிரி தான் வரைகிறோம். அதாவது பொருள் இருக்கிற மாதிரி வரைகிறதில்ல. வந்து ஒரு டேபிள் இருக்குன்னா, டேபிள் வந்து ஒரு இந்த டேபிள் இருக்குது, நான் இந்த டேபிளை வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேபிளை வரையணுன்னா நான் எப்படி பார்க்குறேனோ அப்படி தான் வரைவேனே தவிர அது எப்படி இருக்கோ அப்படி வரைய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? பெர்ஸ்பெக்டிவில் தான் வரைவேன் நான். அப்போ தான் நம்புவீங்க. நான் வந்து ஐசோமெட்ரிக் கிரிட்டில் போட்டு வரைஞ்சேன்னா அது எப்படி இருக்குதோ, அது என்ன ஃபிசிக்கல் அதோட டைமென்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் வரைய மாட்டேன். பெர்செப்ஷன் எப்படி பார்க்குறனோ அதுதான் வரைவேன். ஸோ அதுக்கும் இருக்கிற 2 மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவ் இந்த பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் போயிடலாம். போர்ட்ரேட், ஃபுல் ஃபிகர். போர்ட்ரேட் வந்து ஒரு ஃப்ரண்டல் போர்ட்ரேட் ஸ்ட்ரைட்டாக ஆள் உட்கார வச்சோன்னா எப்படி ஷேப்ஸ் இருக்குது, ஏன்னா ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்லேருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் ஈக்குவலாக போகணும். இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து ஸ்கில் இருக்கும், டேலண்ட் இருக்கும். ஆனால் நாலேஜுங்கிறது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஒரு குழந்தை மட்டும் ஸ்பெஷலாக பண்ணுதுன்னு அதுக்கு மட்டும் தனியாக ஃபீட் பண்ணிட்டு போனால் அது வந்து டெமோக்ராட்டிக் ஆகாது இல்லையா? நம்ம வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அது போய் ரீச் ஆகணும். அப்படிங்கும்போது எந்த குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த குழந்தைக்கு தகுந்தாப்புல தான் சிலபஸை செட் பண்ணணும். அப்போ ஒரு ட்ராயிங் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எக்ஸசைசஸ் எப்படி கொடுக்கலாம். இப்போ ஒரு போர்ட்ரேட் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஒர்க்கை பண்ணணுன்னா எப்படி ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வழியாக ப்ரொப்போர்ஷன்ஸு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்லாம் வச்சு அதை பார்க்க வைக்க முடியும், ஒர்க் பண்ண வைக்க முடியும்னு ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக கிஃப்டடான சில்ட்ரனோட இதுக்குள்ளேருந்து போகாமல் ஒரு ஆவரேஜாக இருக்கிற சில்ட்ரனுக்கு புரிதலுக்கு எப்படி கொண்டு போகணுமோ அதுதான் நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். புரியல? இந்த ஏஜில் தான். ஆமாம், கிட்டத்தட்ட இந்த ரியலிசம்லாம் இந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போர்ட்ரேட், மாடர்ன் ஆர்ட் வந்து மாடர்ன் ஆர்ட்டுங்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ரி தான். நான் இப்போ சொல்லிட்டு வரேன் ஆர்டிஸ்ட்ரி வந்து. இப்போ ஆர்டிஸ்ட்ரியில் வந்து நம்ம ஏர்லி பீரியட்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த ரெனைசன்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெனைசன்ஸ் ஆர்ட்டு நம்ம இந்தியன் ஆர்ட் உங்களுக்கு தெரியும். சோழா பீரியடு, பல்லவா பீரியட்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். நாயகா பீரியட் பெயிண்டிங், விஜயநகரா பெயிண்டிங்கு, அதே மாதிரி அஜந்தா எல்லோரா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல் வந்து வெஸ்டர்ன் ஆர்ட்டில் இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரெனைசன்ஸ் பீரியடில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு 3D இல்யூஷனை க்ரியேட் பண்ண முடியும் ஒரு பிக்சருக்குள்ளேங்கிறது அது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஐடியா தானே. அது வந்து அவங்க என்னென்னா கண் எப்படி பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல படம் வரைகிறாங்க.
ஸோ அந்த பீரியட் ரெனைசன்ஸ் பீரியட் நீங்கள் இப்போ லியோனார்டோ டாவின்சிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, லியோனார்டோ டாவின்சி இவங்க இப்போ ரஃபேல் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம், அந்த மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் நீங்கள் இந்த பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எப்படி வந்து பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஹியூமன் ஃபிகர்ஸ் இந்த அனாட்டமி ஸ்டடி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். புரியல? பிகாசோலாம் வந்து லேட்டர் பீரியட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா பண்ணலாம், பட் என்னென்னா பிகாசோ வந்து அவர் வந்து ஒரு எண்ட் ஆஃப் மாடர்ன் இது வெஸ்டர்ன் ஆர்ட்டுக்குள்ளே எண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ஆர்ட் வராரு. அவருக்கு வந்து ஈஸியாக ரியலிசமும் பண்ண முடியும், அதை உடச்சி வேற ஒரு இடத்துலையும் ஒர்க் பண்ண முடியும் அவரால். அதனால் அவரோட ஒர்க்கை புரிஞ்சுக்கணுன்னா கியூபிசம்னா என்னன்னு சொல்லி அது வந்து நீங்கள் மேபி அந்த லேட்டர் பீரியட் அந்த 15, 16, 17 அந்த வயசு குரூப்புக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஆர்டிஸ்டில் ரெனைசன்ஸு, ஏர்லி அது மாடர்னிசம், இந்த மாதிரி விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த லோக்கல் கிராஃப்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கிராஃப்ட் இருக்கும். அந்த கிராஃப்டெல்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கொடுக்கலாம், இல்லைனா நீங்களே கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது புரியுதா? கிராஃப்ட்னா ஒரு கூடை பண்ணுறதோ, வீவிங்கோ, தஞ்சாவூர் பொம்மைகள், இதெல்லாமே கிராஃப்ட்டுகள் தான் வரும். வீவிங் சொல்லலாம். அது அந்த லோக்கல் கிராஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே சுற்றி இருக்கிற விஷயங்கள் மேலே ஒரு இது வரும். அப்புறம் இந்த பீரியடில் வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோக் ஆர்ட்டோ, கிளாசிக்கல் ஆர்ட்டோ, அதாவது கோவில் இருந்துச்சுன்னா கோவில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அதில் இருந்தால் ஓவியங்கள், அப்புறம் கிராஃப்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். தஞ்சாவூர்னா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. அதாவது அங்கே கோயிலோ கொட்டி கிடக்கு, கிராஃப்டும் அதிகமாக இருக்குது. இல்லாத ஒரு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் ட்ரையான டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அங்கே எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கீங்கள? ஓகே ஓகே. சரி, இந்த பீரியடில் வந்து வாட்டர் கலர், இது வாட்டர் கலர் பேப்பர்னால் என்ன, வாட்டர் கலர், டிரான்ஸ்பரன்சி, இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ப்ரஷ்ஷு வந்துடும், அக்ரிலிக் வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸ்கல்ப்சர் வந்து அனிமல் ஃபிகர்ஸு அதை பண்ண சொல்லலாம். ஸ்கல்ப்சர்ஸில் ஏஜ் வந்து இந்த 13, 14, 15லாம் வாட்டர் ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நீ ஆயில் பெயிண்டிங் கொஞ்சம் கூட, ஆமாம் 17, 18 கொடுக்கலாம். இதில் அக்ரிலிக் கொடுக்கலாம். ஏன்னா ஆயிலில் வந்து கொஞ்சமாக நீங்கள் இதாக்கினீங்கன்னா அது இதாகிட்டே. ஆமாம், பெஸ்ட்டாக தான். அதுக்கப்புறம் வந்து ஆயில். ஆமாம், ஆயில் வந்து கடைசியாக வச்சுக்கலாம். அது ஹைரார்கி கிடையாது. ஆயில் ஏதோ ரொம்ப யாராலையுமே தொட முடியாது அப்படி சொல்ல வரல. மீடியம் வந்து நீங்கள் வாட்டர் கலரில் கொஞ்சம் கலர் மாறினா கூட தப்பாக தெரியாது. ஆயில் கலரில் சின்னதாக ஏதாவது கலர் மிக்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் வச்சிங்கன்னா ஆகிட்டு. ஆமாம், என்ன பிரச்சனைனா பயந்துருவாங்க. சரி, அவங்க வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸை நம்ம உடைக்க கூடாது. அது போயிடும். லின்ஸ்டாயில் வச்சா ஆமாம் அது இதாயிரும். கலரு கொஞ்சமாக எங்கேயாவது பேலட்டில் பிளாக் இருக்கும், அது உள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன் ஒயிட்டுக்குள்ளார, அப்புறம் லைட் உள்ளாது. குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து போயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். நீங்கள் டஃப்பான விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதெல்லாம் சக்சீட் ஆகலைன்னா திருப்பியும் வந்து ஆயில் கலரை டச் பண்ணுறது வந்து அப்புறம் வரமாட்டாங்க. ஏன்னா அதுக்கு இப்போ தப்பாயிருமோன்னு ஒரு ஃபியர் வந்துடும். ஆனால் நான் இந்த விஷயமே வந்து அந்த ஃபியரை எடுக்கணும். ஃபியரே இருக்கக்கூடாது. தான் வந்து ஒரு நேச்சுரலாக ஆர்கானிக்காக வந்து ஒரு படிப்படியாக டெவலப் ஆகி ஒரு பெட்டரான ஆர்டிஸ்டாகவும் ஸ்கில் வைஸ் திங்கிங் வைஸ் எல்லாமே கலந்து ஒரு மல்டி டைமென்ஷனலான ஒரு இண்டிவிஜுவலாக வரணுங்கிற சிலபஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ. ஸோ கான்ஃபிடென்ஸை வந்து எல்லா டைம்லேயும் நீங்கள் சரி போர்ட்ரேட்டை கூட நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, சில வரைய முடியலன்னா போர்ட்ரேட் பக்கமே போக மாட்டாங்க. ஆனால் அது வந்து அப்போ அதை தவிர்க்கிறது பெட்ரு. அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்கில்லு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அதை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடுவாங்க. அப்போ கான்ஃபிடன்ஸ் உடையாது. இது பேசிக்காக கான்ஃபிடன்ஸ் மேட்டர் தான். அது இது வந்து ஒரு இது தானே, அடுத்தவங்களோட கிரிட்டிசிசத்தை பொறுத்து தானே இருக்குது ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் சின்ன வயதுலேயே கொடுத்துடலாம். ஆமாம், அந்த 13, 14, 15 தான் நீங்கள் வாட்டர் கலர் அக்ரிலிக்லாம் கொடுக்கலாம். வாட்டர் கலர் எல்லாம் அவுட்டோர் ஸ்டடீஸ் போகலாம். இப்போ இது வரும்போது அனிமல் ஃபிகர் வந்து நீங்கள் டெஃபினட்டாக கொடுக்கலாம். ஸ்கல்ப்சரில் சின்ன கிளே கூட கிடையாது. ஓகே, பேப்பரில் ஆக்சுவலாக பண்ணலாம். பேப்பர் கட்டிங்லேயே பண்ணலாம். மெட்டீரியலே இல்லையா? ஓகே, புரியல. சொல்லி கொடுக்குறதா சார். என்ன சொல்லி கொடுக்கணுங்கிறத வந்து
க்ளே இருக்கா? க்ளே வச்சு கிளாஸஸில் இருக்கா க்ளே? அப்போ நீங்கள் கொடுத்தாதான். ஆனால் 3D எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? 3D எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? பேப்பர் மாடலிங்லாம் செய்வீங்களா? பேப்பர் மாடலிங்லாம் செய்யலாம்ல? நியூஸ் பேப்பரில். ஆமாம், ஆனால் 3D ஒரு ஃபார்ம் அவங்க பண்ணுறது நல்லது. ஓகே. அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் தெரியணுன்னா அது வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும் சார், அப்போ தான் பண்ண முடியும். நான் வாட்டர் கலர் பண்ணுவேன், எனாமல் பண்ணுவேன், சைன் போர்டு எழுதுவேன். ஓகே. அது மாதிரி அந்த க்ளே பண்ணுறது நீங்கள் எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஏரியாவில் க்ளே பண்ணுவாங்க, ஒரு வாட்டர் க்ளே பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் எடுத்தால் தான் அவங்க பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும். இந்த சப்ஜெக்ட்னா இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே. எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடாது. ஓகே. எனக்கு தெரிஞ்ச விஷயம் சாரு தெரியாது, சாரு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. அதனால் வந்து அது மாதிரி சப்ஜெக்ட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் நம்ம ஒரு செய்யறதுக்கு ஒரு இது கிடைக்கும். இல்லை, இதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு அதில் எக்ஸ்பர்டீஸ் இல்லைன்னா நீங்கள் பக்கத்து ஸ்கூல்லேருந்தோ இல்லை அந்த வேறு ஒரு டீச்சர்ஸை கூட நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்புக்கு மாதிரி கூப்பிடலாம். ஸ்கூல் பண்ண முடியாது சார், நம்ம ஜவஹர் சிறுவன் பண்ணுறது வந்து கிளாஸில் மட்டும் தானே. ஓகே. ஆனால் நீங்கள் இது பேசிக்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்டில் கிளவராக இருப்பாங்க சார். அது எல்லாருக்குமே தெரியணுன்றது அவசியம் இல்லை. அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் போது நம்ம தெரிஞ்சு சொன்னால் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஓகே. ஆனால் க்ளேல பேசிக் ஃபார்ம் பண்ணுறது ஒன்றும் அது கொஞ்சம் ஈஸி தானே, ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இது கிடையாது. அதாவது நமக்கே தெரியும், பண்ண முடியும். இல்லை, அது கரெக்டு தான். இருக்க முடியாதுல்ல? சரி. இல்லை, எனக்கு அது புரியுது. பட் ஆனால் நீங்கள் இல்லைன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்க்கு யாராவது வர சொல்லலாம், 1 டே ஒர்க் ஷாப்புக்கு. ஆமாம். இல்லாட்டினா உங்களுக்கு எல்லா டீச்சர்ஸுக்கும் ஸ்கல்ச்சர் ஒரு ஒர்க் ஷாப் தனியாக எடுக்கலாம். சரி, ஏன்னா 2D 3D வந்து 2D ட்ராயிங்லாம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். 3D வேணுன்னா அது ஏதாவது ஒர்க் ஷாப் மாதிரி டீச்சர்ஸ்க்கு மட்டும் ஒர்க் ஷாப் எடுக்கலாம். இல்லாட்டினா டீச்சர்ஸுக்கு எடுத்தால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது க்ளே 3D இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம், ஃபிசிக்கல் டச் இருக்கணும்ல ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 3Dயில் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த 16 நாங்கள் வந்து 16, 17, 18 +2 வரைக்கும் 17 சில குழந்தைங்க 17ல் முடிக்கிறாங்க, சில குழந்தைங்க 18ல் முடிக்கிறாங்க. நான் ஒரு 18 வரைக்கும் வச்சுக்கலாம். 15, 16, 17, 18 இது கடைசி குரூப், 5வது குரூப், கடைசி குரூப்பு. ஓகே. இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 16க்கு இதை அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இப்போ தான் வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டினா நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கலாம், அது எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்டர் டிசைன் நீங்கள் இப்போ சொன்னார் இல்லையா, அந்த ஒரு காமராஜோட திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வரைய சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து இந்த ஏஜில் கொடுக்கலாம். புரியல? கொடுக்கலாம். இப்போலாம் வந்து அதான் ஏற்கனவே போர்ட்ரேட் ஃபுல் ஃபிகர்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த ஏஜில் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி வந்து நீங்கள் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. போஸ்டர் டிசைன் இருக்கலாம், ஸ்டோரி போர்ட். நீங்களே சொல்லுங்களேன், ப்ராப்ளம் சால்விங் எக்ஸசைசஸ்லாம் என்னென்ன கொடுப்பீங்க? ஒரு ப்ராப்ளம், அதாவது போஸ்டர் மேக்கிங் இம்பார்ட்டண்ட்டு, ஸ்டோரி போர்டு, ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். இதில் தான் வந்து இந்த டைமில் தான் வந்து நீங்கள் அவுட்டோர்ஸ் இது வந்து ஆமாம் இதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம். நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இந்த ஏஜ் 13, 14, 15க்கு நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா, 3D பெர்ஸ்பெக்டிவ், 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதிலே நீங்கள் அவுட்டோர் கொண்டு போயிடலாம். அவுட்டோரில் பார்த்து வரைய சொல்லலாம், மரம், செடி, ஆர்கானிக் ஷேப்ஸ்லாம். ஆமாம். இல்லை, நீங்கள் அதாவது எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு ட்ரெயின் ட்ராக் சொல்லலாம். ட்ரெயின் ட்ராக்
ட்ராக் அது எது சொல்கிறோன்னா, நான் கூட ட்ரெயின் ட்ராக்கில் ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா 2 தண்டவாளம் ஜாயின் ஆகுமா இப்படி கேட்டால் ஆகாது சார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் பார்வைக்கு மட்டும் ஆகுது அப்படின்னா, என்ன நிஜமோ அது நம்ம எப்படி உலகத்தை பார்க்குறோமோ அப்புறம் தான் அது ஹை லெவலு. 2 பேரல் லைன் வந்து சரி, ஆமாம்மா அதெல்லாம் அது என்னென்னா 2 பேரல் லைன் வந்து கன்வெர்ஜ் ஆகும். 2 பேரல் லைனு ஆனால் கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம அது வந்து பெர்ஸ்பெக்டிவ்லாம் வந்து நீங்கள் இந்த 13, 14 நம்ம சொல்லிடலாம். இதில் வந்து இந்த எம்பத்திங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது எம்பத்தின்னா என்னது? இல்லை டைம் இல்லை, ஸ்பீடாக இருக்கா? அது 5 குரூப் சொல்ல வேண்டியிருக்கா, அதனால் ஓகே சரி, அப்போ பாயிண்ட்ஸை குறைச்சிக்கிறேன். லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த குரூப்பு 16, 17, 18 அந்த ஏஜ் குரூப், 11th, 12th அந்த ஏஜ் குரூப்புக்கு நீங்கள் வந்து எம்பத்தி சொல்லி கொடுக்கலாம். எம்பத்தினா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களோட பொசிஷன்லேருந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ண சொல்கிறீங்க, ஒரு சேரை டிசைன் பண்ண சொல்கிறீங்க, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒரு சேரை டிசைன் பண்ண சொல்கிறீங்க, ஒரு சிட்டிங் சேரை. இதெல்லாம் டிசைன் ப்ராப்ளம் தான், அது கிரிட்டிக்கல் திங்கிங் தான். அப்போ என்னென்னா எம்பத்தி இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியணும், நான் உணர்ந்தால் தான் நான் அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிப்பேன். இந்த எம்பத்தி பில்டிங் வந்து இந்த ஏஜில் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களோட ஷூஸில் இருந்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லணும்னா அடுத்தவங்களோட ஷூஸில் இருந்து அதை பார்க்குறதுங்கிறது தான் எம்பத்தி. இப்போ யூஸ்வலாக என்னென்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு தான். இப்போ வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சேரோ இல்லைன்னா கண் சரியாக ஐ சைட் இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை தயார் பண்ணுறதோ, அதில் என்னென்ன இருக்கலாம், அதெல்லாம் கிரிட்டிக்கல் திங்கிங். அதில் வந்து க்ரியேட்டிவிட்டியும் இருக்குது, கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இருக்குது, எம்பத்தியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்விங்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏஜில் கொடுக்கலாம். சொல்ல மாதிரி போஸ்டர் டிசைன், சோஷியல் அவேர்னஸுக்கு இருக்கிற போஸ்டர் டிசைன், என்விரான்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இருக்குது. இதில் வந்து நீங்கள் இன்னும் கூட அட்வான்ஸ்டு ஹியூமன் ஃபிகர் ஸ்டடி, அது ஃபிகர் அண்ட் மோஷன், அந்த மாதிரி விஷயங்களும் இதில் சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த சொசைட்டி அண்ட் ஆர்ட்டுக்கான ஒரு சொசைட்டி அண்ட் ஆர்ட், சொசைட்டியும் ஆர்ட்டும் எப்படி லிங்க் ஆகுது, அந்த அவேர்னஸ் வந்து இந்த பீரியடில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களால் ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியும், ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதுக்கான ஸ்கில்லு, மெட்டீரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இந்த பீரியடில் வந்துடும். அப்புறம் இந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு ப்ரொஃபஷனலான சாய்ஸஸ் இருக்குதுல்ல. இப்போ வந்து ஒரு டிசைனர் ஆகிறாங்களோ, ஆர்டிஸ்ட் ஆகிறாங்களோ, ஆர்கிடெக்ட் ஆகிறாங்களோ, நிறைய ஐடியாஸ் இருக்கும். இந்த ஸ்கில்ஸ் இருக்கும்போது அவங்களை நீங்கள் அந்த ப்ரொஃபஷனலான விஷயங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நான் சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஒரு என்ஐடியோ ஒரு நிஃப்ட்டோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு சிலபஸ் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொஃபஷ்னல் ட்ரஜெக்டரி, அதாவது ப்ரொஃபஷ்னலாக ஆர்டிஸ்ட்டாக போகணுமோ, ஆர்கிடெக்டாக ஆகணுமோ, இல்லை டிசைனராக ஆகணுமோ, சினிமாவில் போகணுமோ, சினிமாட்டோகிராஃபராக போகணுன்னா கூட நீங்கள் இந்த ட்ரைனிங் இருந்துச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் கைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப எசென்ஷியல். இந்த எம்பத்தி, கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங்கு, சொசைட்டி அண்ட் ஆர்ட்டு, இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம பேசிடுவோம். இல்லை, சைனா கிளே வந்து உடனே ட்ரை ஆயிரும். இல்லை வேக்ஸ் வச்ச கிளே யூஸ் பண்ணிங்கன்னா அது நிற்காது. நம்மளோட ட்ரெடிஷ்னல் கிளே தான் பெஸ்ட், டெரகோட்டா கிளே தான் பெஸ்ட்டு. ஆமாம், அது இல்லை, நீங்கள் ஃபயரிங்க்கு வந்து கிலன்லாம் வேணும், அது வேண்டாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. ஏன்னா கிலன் வந்து ஊரில் சூளை இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்து நீங்கள் ஃபயர் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க செங்கல் வைக்க இதில் கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் ஹாலோவாக ஒர்க் பண்ணோம் டெரகோட்டாக்கு. நீங்கள் அந்த முன்னாடி ஸ்டேஜில் வந்து சாலிடாக பண்ண சொல்லலாம், இந்த ஸ்டேஜில் ஷாலோவாக பண்ண சொல்லிவிட்டு டெரகோட்டா மாற்ற முடியும். இந்த ஏஜுக்கு பண்ணலாம். 3D வந்து ஃபுல் ஃபிகரே பண்ணலாம். ஆர்மேச்சர் கட்டி சின்னதாக ஆர்மேச்சர் பண்ணி ரியலாகவே பண்ண முடியும். ஒரு பேர்டு பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்மேச்சர் மாதிரி கட்டிட்டு ஒரு இதில் ஒரு ப்ளைவுட்டில் அதில் 3D க்ளே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியரா உங்களுக்கு? செல்லம் நான் கொடுக்குறேன். போகும்போது ஃபோன் பண்ணி ஒன்று திட்ட மாட்டீங்களா?
அது மாதிரி இப்போ 6th 7th 8th பள்ளிக்கல்வித்துறையிலேருந்தே ஒரு ஆர்ட்டுக்குன்னு சொல்லி எந்த விதமான ஒரு கரிக்குலம் சிஸ்டம் எதுவுமே இல்லை, புக்ஸே இல்லை. இப்போ இவங்க வந்து ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ, அவங்க ஆர்டிஸ்டோட அந்த சைட்லேருந்து என்ன தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாருமே. காமனாக ஒரு சிலபஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சார். ஒரு புக்காக இருந்ததுன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஜவஹர் சிறுவர் பண்ணுறதுக்குன்னு இல்லை, ஸ்கூல் லெவல்லையுமே இது மாதிரி ஒரு புக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சரிங்க. மற்ற எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, பிஇடிக்கெலாம் இப்போ கொடுத்துட்டாங்க, எல்லாம் புக்கே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அது மாதிரி இந்த ஆர்ட்டுக்கு இது வரைக்கும் இல்லை, டைம் டேபிளே இல்லை. அதே மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இல்லை, அதை கொண்டு வரணும் சார். அது ஆர்ட்டுக்கு சமூகத்திலே பெரிய முக்கியத்துவம் இல்லை, பட் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்டல் க்ரோத் அதில் தான் இருக்குது. ஆனால் இந்த இஷ்யூஸ், அதாவது இப்போ நம்ம புக்காக கொண்டு வர முடியாது, புக்குன்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆகிடும். ஆனால் இப்போ சிலபஸ் ஒரு மேனுவலை கொடுக்கலாம். அந்த 60 உங்களோட 60 டீச்சர்ஸுக்கான மேனுவல் ஒன்று கொடுக்கலாம், சிலபஸ் ப்ளஸ் மேனுவல். அப்புறம் ரெஃபரன்ஸ் புக்கு, அதாவது இப்போ வந்து நீங்கள் புக்கு வந்து லைப்ரரியில் போய் ஹார்ட் புக்கும் இல்லை, நீங்கள் இன்டர்நெட்டில் போனாலே நிறைய என்னது ரெஃபரன்சஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்லேயும் நிறைய இருக்குது. ஸோ புரியல. ஓகே. ஆனால் எவாலுவேஷன், அதாவது எக்ஸாமில் மார்க் கொடுக்கலாமோ இல்லையோ, எவாலுவேஷன் மெத்தட் ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணணும். அதாவது ஒரு சைல்டு ஒர்க் பண்ணுது, பட் ஆனால் அது எவாலுவேஷன், கிரிட்டிக்கல் எவாலுவேஷன். அதாவது நீங்கள் வந்து நாளைக்கு டிஸ்பிளே பண்ணும்போது நீங்கள் அதை கிரிட்டிக்கலாக திட்டுறது கிடையாது, பட் பேசிக்காக வந்து ஒரு எவாலுவேஷன் இருக்கணும். இது நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி ஒர்க், வேறு எப்படி இதை டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு எவாலுவேஷன் இருக்குதுல்ல, அது டெஃபினட்டாக வந்து நீங்கள் அது கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. எண்ட் ஆஃப் தி இயர் நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன் பண்ணுறீங்களா? இயர் எண்டில் எக்ஸிபிஷன் எதுவும் பண்ணுறீங்களா? எவ்ரி இயர் பண்ணிட்டுருங்க. ஓகே. ஓகே, அது நல்ல விஷயம் தான், அதான் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்களா? வந்து பார்ப்பாங்க. இல்லை அது அப்படி தான் பண்ண முடியும். இன்னொன்று வந்து இதுக்கு ஒரு மேனுவல் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம், புக்கு மாதிரி இல்லைனாலும். சிலபஸ் டெஃபினட்டாக பேசலாம், எல்லாத்துக்கும் ஒரு காமன் சிலபஸ் இருக்குதுன்னா. சாரி, சிலபஸ் டெஃபினட். ஆமாம், ஏன்னா இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இதுக்கும் இருக்கணும். அது பெரிய இது சில்ட்ரனோட லேர்னிங்கில் வந்து இது பெரிய லாஸ் ஆகிடுது. ஏன்னா இதுதான் நேச்சுரலான ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மாக இதுதான் இருக்குது. மிச்சம் எதுவுமே ரொம்ப கஷ்டம், மியூசிக்கோ இல்லை வேறு எதுவும் ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுதான் ரொம்ப நேச்சுரலாக எல்லா கிளாஸ்லையும் இருக்கக்கூடியது. இது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும். நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டீங்கன்னா, ஆர்ட் நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபர் ஆகலாம், நாளைக்கு சினிமா டைரக்டர் ஆகலாம், ஃபேஷன் டிசைனர், இன்டீரியர் டிசைனர், எல்லாம் காட்சி. இப்போ நீங்கள் வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் வந்து காட்சி உலகம் தானே. இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, எல்லாமே வந்து காட்சி வடிவம் தான், வெறும் விஷுவல்ஸ் தான். நீங்கள் விஷுவல்ஸ் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமை பார்க்க முடியுமா? இல்லை ஒரு விஷுவல்ஸ் இல்லாமல் யூடியூபோ டிவி எல்லாமே விஷுவல்ஸ் தான். நீங்கள் சினிமா வந்து விஷுவல் தான், சவுண்டு கேட்டு மட்டும் நீங்கள் படத்தை போய் பார்க்க போகிறதில்ல. மியூசிக் நல்லா இருக்கனாலும் காட்சி வேண்டியிருக்கு. அப்போ நம்மளோட மொத்த இன்டெலிஜென்ஸுமே, அதாவது நம்மளோட ஹியூமனோட எவல்யூஷனரி இன்டெலிஜென்ஸுமே விஷுவல்ஸில் தான் இருக்குது. நம்ம அதை வழியாக தான் உலகத்தை பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம், உணர்கிறோம், எல்லாமே அதில் தான் நடக்குது. ஆனால் அதில் லேர்னிங்கில் இல்லை. இப்போ மேத்தோட காம்ப்ளிகேட்டட் அல்ஜிப்ராலாம் என்றைக்குமே லைஃப்பில் மேத் படிக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லாதவங்க என்ன வேறு ஏதாவது சப்ஜெக்ட் போகிறவங்களுக்கு யூஸே கிடையாது. ஆனால் இந்த லேர்னிங் வந்து லைஃப் லாங் எல்லாத்துக்கும் யூஸ். ஏன்னா நீங்கள் விஷுவலாக தானே எல்லாமே உணர்றீங்க, பார்க்குறீங்க, கேள்விகளும் இதுலேருந்து வரும். ஸோ இது வந்து இந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம அதான் சரி. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் இந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் மாற்றுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்மளோட சோஷியல் செட்டப் அப்படி இருக்குது. பட் வித்தின் நமக்குள்ளார நமக்கு அது மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும் சந்தோஷமும் இருந்துச்சுன்னா அதை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பட் பேசிக்காக இன்றைக்கி சார்ட்ட நான் அந்த சிலபஸை பற்றியும் அதை பற்றியும் பேசுகிறேன். ஓகே, ஸோ சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து இப்போ தனியார் வேலைவாய்ப்பு அனைத்தும் சொன்னீங்க. சினிமா துறைக்கு போகலாம், புகைப்படத்துறைக்கு போகலாம்,
கமர்ஷியல் ஒர்க் பண்ணலாம்ட்டு தனியார் துறை சம்மந்தமான வேலைகள்லாம் சொன்னீங்க. இப்போ ஓவியம் படித்தோன்னாக்கா அரசு வேலைவாய்ப்புன்னு எந்த துறையில் போட்டிருக்காங்க, என்ன வேலைவாய்ப்பு இருக்குங்க? அரசு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலில் டிராயிங் டீச்சர் இருக்காங்க, டிராயிங் மாஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். ஓவியக் கல்லூரியில் அரசு ஆசிரியர்கள் இருக்காங்க. அதை சார்ந்து ஓவியர்களை வந்து எந்த துறையில் போட்டிருக்காங்க? இதுவரையில் போட்டதே கிடையாது. இல்லை, இப்போ ரெண்டாவது, இப்போ ஒரு ஓவிய பயிற்சி நடக்குது, சிலம்ப பயிற்சி நடக்குது, பாட்டு பயிற்சி நடக்குது அப்படின்னாக்கா அந்த சவகர் சிறுவர் மன்றத்துக்கு சிலம்பத்துக்கு அதிகப்படியான மாணவர்கள் எண்ணிக்கையில் வர்றாங்க. எதுக்கு? சிலம்ப பயிற்சிக்கு அதிகப்படியான சண்டை போடணும்னா வராங்க 100 மாணவர்கள் வர்றாங்க. ஓகே. பாட்டு கிளாஸா, குரலிசைக்கு வந்து ஒரு 50 மாணவர்கள் 60 மாணவர்கள் இப்படி இந்த கட்டத்தில் வர்றாங்க. பரதநாட்டியம் இருக்குது பார்த்தீங்களா, பரதநாட்டியத்துக்கு அதில் ஒரு 40-50 இந்த கண்டிஷனில் வர்றாங்க. அது காரணம் என்னன்னாக்கா அதை வந்து உடனே மேடையில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய. ஆனால் இந்த ஓவியம் வந்து ஓவியத்துக்கு யாருமே வருதுல 4 பேர் 5 பேர் 8 பேர் 10 பேர் அதிகபட்சம் போனாங்க. இதுக்கு அதிகபட்சம் போனாக்க 40 பேருங்க. இதுக்கு கைத்தட்டலே கிடையாது ஓவியத்துக்கு. அது அந்த சூழ்நிலை இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ மாணவர்கள்லாம் வந்து அதிகமாக வருதே இல்லை ஓவியத்துக்கு. நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம இதை கற்றுக்கிட்டு நான் என்ன வேலைக்கு போகிறேன் அப்படின்றத பேரண்ட் வந்து கேட்குறாங்க என்கிட்ட. ஓகே ஓகே. அதாவது இப்போ விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் வந்து அந்த பாடலாம் நடக்கிறதுனால அதை கூட ஒரு நம்பி போகிறாங்க. இப்போ லோக்கலில் ஏரியாவில் வந்து ஆர்கெஸ்ட்ரா நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஆர்கெஸ்ட்ராக்குள்ளே பாடினா கூட ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த ஓவியத்தை கற்றுக்கிட்டு எங்கே சோரில் போய் சூரியலம்பரம் பண்ணுறதா, இல்லை ஆயில் பெயிண்டிங் பண்ணுறதா. ஓகே ஓகே. இல்லை மேகசினுக்கு போகணும்னு சொன்னாக்கா மேகசினில் வந்து ஏஐ பிக்சரில் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு ஒட்டியிருக்காங்க. இப்போ கலை பண்படுத்தல் நம்ம நிகழ்ச்சி நடக்கிறோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஒரு பேனர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை விட்டு எழுத சொல்லியிருக்கலாம், ஆனால் எழுதலை. இந்த பேனர் எப்படி இருக்கு இன்றைக்கி வந்து பிரிண்டிங்கில் டிஜிட்டலில் போயிருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்ம மாணவர்களை சொல்லி கொடுத்து எப்படி அவங்களை வந்து நம்ம முறைப்படுத்த முடியும்? இல்லை, ஆனால் வந்து அதிகமான வேலை வாய்ப்பு, அதாவது நீங்கள் கவர்மெண்ட் வேலைங்கிறது நின்றுச்சு. ரொம்ப நாள் முன்னாடியே கவர்மெண்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி வீவர் சர்வீஸ் சென்டர்னு ஒன்று இருந்தது, அதுக்கு போவாங்க கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டு. ஆனால் பேசிக்காக வந்து இப்போ எல்லாமே தனியார் மயம் ஆகிடுச்சுல்ல, உலகமே தனியார் மயம் ஆகிடுச்சு. இந்தியாலாம் தனியார் மயமாகி ரொம்ப நாள் ஆச்சு. கவர்மெண்ட்லலாம் போஸ்டிங்கே எடுக்கிறது கிடையாது. காலி அவ்வளோ போஸ்டிங் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதை நம்பியும் யாரும் இருக்க முடியாது. பட் ஆனால் என்னென்னா சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் எஜுகேஷனை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ப்ரொஃபஷனை சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாமே பயங்கரமாக நல்லா தான் ஷைன் ஆகிறாங்க. இந்த ஃபீல்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. சரி, அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனிமேஷன்லேருந்து ஆரம்பித்து செட் டிசைனிங்லேருந்து போய் நீங்கள் எதுக்குமே இந்த பேசிக் டிராயிங் எல்லாமே எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷன் போனாலும், ஆர்கிடெக்சர் இன்ஸ்டியூஷன் போனாலும் சரி, நீங்கள் ஒரு டிசைன் இன்ஸ்டியூஷன், ஆர்ட் இன்ஸ்டியூஷன், எதுவுமே பேசிக் டிராயிங் எல்லாமே இல்லை. 1 வருஷம் ஃபுல்லாக பேசிக் டிராயிங் தான் வைக்கிறாங்க. அது என்னென்னா விஷுவல் நாலேஜ், விஷுவல் இது இருக்குல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இதுதான் வந்து நீங்கள் வெப் டிசைனிங் போங்களேன். வெப் டிசைனிங் போனீங்கன்னா விஷுவல் இல்லாமல் எங்கே இருக்குது வெப் டிசைனிங்? வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு அந்த விஷுவல் கல்ச்சருக்குள்ளேருந்து தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. என்னென்னா நமக்கு வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம வந்து அது அந்த ஆர்ட் வந்து ஒரு சாஃப்ட் பவர். இந்தியா வந்து அந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்குது. அதாவது இந்தியா வந்து ஹார்ட் பவர், அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்ணுறதோ ஹார்ட்வேர் பண்ணுறதோ மேனுஃபேக்சரிங்லலாம் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் டிசைனுக்குள்ளே சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷூ கம்பெனிஸ் வந்து நிறையா ஆரம்பிச்சு ஷூ மேனுஃபேக்சரிங் இது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. லெதர் மேனுஃபேக்சரிங், ஷூ மேனுஃபேக்சரிங் வரைக்கும். ஆனால் ஷூ டிசைன் நம்ம பண்ணுறது இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஷூ டிசைன் இங்கே வந்து வெளியிலேருந்து வாங்குறாங்க. ஆனால் பைசா இதில் இருக்குன்னா டிசைனிங்கில் தான் இருக்குது, மேனுஃபேக்சரிங் கிடையாது. நான் போனால் ஒரு தொழிலாளி மாதிரி தான் வேலை பார்த்துட்டு வரணும், எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் சாஃப்ட் பவர்ஸை வந்து இப்போ தான் டிரான்சிஷன் ஆகுது இந்தியா. ஆனால் இந்த டிரான்சிஷன் ஆகும்போது இதுக்கான வேல்யூ வந்து டெஃபினட்டாக மேலே போயிடும். இப்போ நீங்கள் பெயிண்டிங்கை நீங்கள் கண்டெம்பரரி ஆர்ட் எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி வந்து கேலரிஸும் இதுவும் ஆக்ஷன் ஹவுஸஸும் ஏகப்பட்டது வந்துடுச்சு. இன்றைக்கி பெரிய பெரிய பைசாக்கு தான் போகுது. ஆனால் அந்த வேர்ல்டு தெரியும். அதான் நீங்கள் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லி கொடுக்குறீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஓப்பன் ஆகும், அவங்க போய் பார்ப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வெறும் ஸ்கில்லோடையும் இதோடய நம்ம முடிச்சு ஏதோ ஒரு சின்ன ஒரு உலகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க இன்ஸ்பயர் ஆக மாட்டாங்க குழந்தைங்க. பெற்றோர்கள்லாம் வந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் போனால் போதும், கம்ப்யூட்டர் படித்தா போகிற வேலை கிடைக்கும்னு எல்லாருமே இருக்காங்க. அது மேலே ஒரு 2-3 தலைமுறையாவது மாற வேண்டியிருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் மாறத்துக்கு. ஏன்னா
இந்தியாவோட கன்சர்னே வந்து நம்ம வந்து போகிற கண்ட்ரி தானே, நம்ம வந்து இன்னும் ரிசோர்ஸஸுக்கு ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட கம்மியாக தானே இருக்குது. அப்போ வந்து ஒரு எல்லோரும் ஸ்டேபிளான ஒரு ஜாப் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அது வந்து இந்த மேனுவல் ஜாப் தான், அதாவது போயிட்டு ஒரு கம்பெனியில் போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறதோ இல்லாட்டினா ஒரு அந்த மாதிரியான ஜாப்ஸ் இருந்தால் செக்யூரிட்டின்னு பார்க்குறாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் போகலை. நம்ம ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், கல்ச்சரை தான் விற்கிறாங்க. அமெரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் டிசைன்ஸ்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் சைனா ப்ராடக்ட் எல்லாமே வெல் டிசைன்டாக இருக்குது. நீங்கள் சைனாவோட மொபைல்ஸ் எடுத்துக்கோங்களேன், எல்லாமே டிசைன், டெக்னாலஜி இருக்குது, டிசைன் இருக்குது. நீங்கள் டிசைனுக்கு தானே வாங்குறீங்க. ஆப்பிள் ஃபோன் இருக்குது, டிசைனுக்கு தான் வாங்குறீங்க. ஃபோனோட ஹார்ட்வேருக்கு வாங்கலையா? சாரி, இறங்கி அவருக்கு எதுவும் கேட்க. இன்றைக்கி வந்து ஆர்டிஸ்ட் தொழில் நல்லா இருக்குது சார். ஏன்னா பேசிக்காக கற்றுக்கிட்டவங்க, நான் வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் சார். ஃபஸ்ட்லாம் ஒரு 3-2 போர்டு எழுதுனா 500 கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து 1500 கொடுக்குறாங்க. அதே மாதிரி சைக்கிள் மாதிரி தான். சைக்கிள் எத்தனை வருஷம் இருக்கோ அதே மாதிரி தான் தொழில். இந்த தொழிலை நம்ம பேசிக் கற்றுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக. இப்போ இந்த கிளாஸுக்கு வரவங்க ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. இந்த கிளாஸுக்கு வர பசங்களை வந்து நம்ம நல்லா வந்து ட்ரைன் அப் பண்ணோம்னா அவங்க உள்ளே வந்தால் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்குலாம் ஆர்டிஸ்டே இருக்க மாட்டாங்க. அதாவது பேசிக் ஆர்டிஸ்ட். ஓகே அதுதான் நமக்கு தேவை. அதை உருவாக்கினா தான் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம நல்லா பண்ண அந்த பசங்களை வந்து நம்ம ஆர்டிஸ்ட் லைன் கொண்டு வரணும். ஓகே, இன்னைக்கு வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. அன்னைக்கு ரேட் கம்மி சார், இன்னைக்கு ரொம்ப வேல்யூவேஷன் இருக்கு, அதிகம். இன்னைக்கு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் ஒட்ட முடியுமா? பெயிண்ட் தான் செய்ய முடியும். அதனால் வந்து இந்த ஆர்டிஸ்ட் எதுவுமே போகாது. நம்ம அதை கரெக்டாக கொண்டு போகிறதில்ல. இன்னொரு விஷயம்னா, இந்த கான்ட்ராக்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை எடுத்து நான் இப்போ ஒரு 80,000 வேலை செய்கிறேன்னா அவங்க 40,000க்கு வேலை செய்கிறாங்க. ஓகே, அதுக்கு இப்போ என்ன ஆச்சு, அந்த வேலை ஒர்க் 20,000 பண்ணாச்சு, வேரியேஷன் குறைஞ்சிச்சு. நல்லா சம்பாதிக்கிறாருன்னா கான்ட்ராக்டுக்காரங்க தான் ஆர்டிஸ்ட்டுங்க சம்பாதிக்கும். ஓகே, ஆர்டிஸ்ட் நம்ம கற்றுக்கணும், அதுக்கு வேலை செய்யணும். நம்ம விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் நான் செஞ்சால் நல்ல காசு தான். ஓகே, அது மறக்க முடியாத விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து இவங்க படிச்சு, ஆனால் அவங்களுக்கு வந்து பேசிக் இது நல்லா பண்ண அவங்களுக்கு ஒரு விருப்பம் வரும் சார். ஆனால் யாரும் ஆர்டிஸ்ட்டுக்கு வரதில்லை, வேலைக்கு வரதில்லை. ஓகே, நீங்க சொல்றது இந்த சைன் போர்டு அந்த மாதிரி சைன் போர்டு ஓகே வரதில்லை சார். அவர் ஏதோ கேட்கணும் ஒரு நிமிஷம். இது லாஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஹலோ, ஆக்சுவலாக நான் வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு இல்லை, அவர் கேட்ட கொஸ்டினுக்கு கொஞ்சம் நான் ரிப்ளை பண்ணலாமான்னு நினச்சேன், அதுக்கு தான் கேட்டேன். கண்டிப்பாக நான் ஃப்ரெண்டில் வந்து பேசிக்கிட்டுமா, ஃப்ரெண்ட்லேயே வரட்டுமா? வாங்க, கொஞ்சம் குயிக்காக அடுத்த செஷன் ஆரம்பிக்குது. இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அவர் கேட்டது, அதனால தான் அதை ஆன்சர் பண்ண நினச்சேன். ஆக்சுவலாக நம்ம ட்ராயிங் ஃபீல்டு இப்போ மொத்தமாக நம்ம பார்க்குறது வந்து ஏதோ படம் வரைக்கிறோம், காம்படிஷன் பிள்ளைகளை கூப்பிட்றோம், இல்லைன்னா போர்ட் ரைட் ஆர்டிஸ்ட்டாக போகிறோம், இந்த மாதிரிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனலாக மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷனில் முக்கால்வாசி எஜுகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இருக்க அத்தனை எஜுகேஷனுக்கும் 80% எஜுகேஷன் ட்ராயிங் வேணும். அது இன்ஜினியரிங் இருக்கலாம், இல்லைன்னா ஆர்கிடெக்ட், இல்லைன்னா அனிமேஷன், கிராஃபிக்ஸ் அனிமேஷன், இல்லை உங்களுக்கு எந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் உள்ள டிசைன்ஸு, இல்லை ஒரு மிஷின் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாத்துக்குமே ஃபோட்டோகிராஃபி முதல் எல்லா ஸ்டடீஸுக்கும் எது சொல்லக்கூடிய மெடிசன் எஜுகேஷன் மெடிசன் சம்மந்த ஸ்டடீஸ் அத்தனைக்கும் ஸ்பேஸ் சயின்ஸ் வரைக்கும் ட்ராயிங் தேவைப்படுது. ஏன்னா ஒரு மெயின்லி ஒரு நம்ம ட்ராயிங் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ராயிங் வந்து கோ கரிக்குலர், ஒரு எஜுகேஷனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயம். எஜுகேஷன் இப்போ ஒரு ட்ராயிங் தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கும் ட்ராயிங் தெரியாத ஒரு பிள்ளை ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது ரெண்டா டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லங்ஸ் லிவர் ஏதோ ஒரு சயின்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது டயக்ராம் போட தெரிஞ்ச பையனுக்கு கிட்டத்தட்ட அவன் படிக்கிறது ஒரு டயக்ராம் போட தெரியணும். அந்த பையன் அந்த பேஜஸ் ஒரு 3-4 பேஜ் பக்கம் இருக்க பேஜஸ் குறைஞ்சபட்சம் 40லேருந்து 60 தடவை ரிப்பீட்டடாக படித்தா தான் அந்த பிள்ளைக்கு அந்த படத்தை படிக்க முடியும், ஒழுங்கு எக்ஸாமினேஷன் எழுத முடியும். இதே விஷயத்தை ஒரு டிராயிங் தெரிஞ்ச பையன் அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டு ஏர் வருது, இல்லை பிளட் உள்ள வருது, இப்படி ஃபார்ம் இப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இப்படி அவுட்லெட் ஆகுதுன்னு அவன் ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணி படிக்க வச்ச இதில் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 ட்ரிப்புக்குள்ளே அந்த பையன் முழுமையாக படிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, அந்த டிராயிங் படித்த பிள்ளைக்கு என்னைக்கு அந்த டயக்ராமை பார்த்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு 2 வருஷம் கழிஞ்சாலும் அந்த டயக்ராமை பார்த்து அந்த சப்ஜெக்டை அவனால் திருப்பி டிஸ்கிரைப் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த மனப்பாடம் படித்து பக்கம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டை ஒரு நீங்கள் 6 மாதம் கழிஞ்சு கேட்டால் கூட கிடைக்க தெரியாது. அது மட்டும் இல்லை, எழுதுகிற டைமில் சின்ன ஒரு பிரேக் ஆனால் கூட அடுத்த லைன் வராது. ஆனால் ட்ராயிங் படித்த பிள்ளைங்களை அந்த சப்ஜெக்ட் வந்து மைண்டில் வந்து அப்படியே ஸ்டடியாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும்.
அதனால தான் டிராயிங் வந்து நம்ம வெறும் பெயிண்டராக போகிற ஆர்டிஸ்டாக போகிறதுக்கு இல்லை டிராயிங் படிப்பிக்கிறது. அந்த எஜுகேஷனுக்கான ஒரு மெயின் ரோல். என்சிஆர்டி என்ன சொல்கிறதுன்னா டூல் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷனல் டூலே டிராயிங் தான். எப்படி ரெண்டு விஷயந்தான் நமக்கு ஸ்கூலில் கோகரிக்குலமாக இருக்கும். ஒன்று பிடி, இன்னொன்று டிராயிங். பிடி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சுருக்கோம். டிராயிங் வந்து அவங்க இன்டலெக்சுவல் வந்து அவங்கள ஸ்டடீஸுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த குரூப் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன், ஒரு 4th குரூப், 2nd குரூப், எத்தனை எக்ஸாமினேஷன்லையும் கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 200 கொஸ்டின்ஸில் 160 கொஸ்டின் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இல்லைன்னா அட்வான்ஸ் இங்கிலீஷ், அட்வான்ஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 16 சப்ஜெக்ட் வந்து 160 கொஸ்டின்ஸ் வரும். அந்த பேட்டர்ன்ஸ் போட்டு 40 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 40 கொஸ்டின்ஸ் டிராயிங் தெரிஞ்ச பிள்ளைங்களை இந்த பேட்டர்ன்ஸை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அட்டன் பண்ணி ட்ராவல் பண்ணி போக முடியும். அந்த மற்ற பிள்ளைங்களை இதுக்காக ஓவர் ரிஸ்க் எடுக்க வேண்டும் அந்த சைடு பண்ண முடியாது. ஸோ டிராயிங் வந்து வெறும் ஆர்டிஸ்டாக போகிறது மட்டும் இல்லை, எஜுகேஷன் சைடு பெரிய ஒரு ஸ்ட்ராங் பில்லர். நமக்கு தேவை பிள்ளைங்களை ஆர்டிஸ்டாக மாற்றுறது இல்லை, இந்த பிள்ளைங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு அவங்க தேவையான ஒரு முழுமையான பிள்ளைங்க. முதல்ல இருக்கிற முக்கியமான 3 கம்யூனிகேஷன். ஒன்று வந்து நம்ம பேசுறது, இன்னொன்று எழுதுறது, 3வது வரைகிறது. இந்த வரைகிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக்ஸ். மொத்த ஸ்கூலில் வந்து ஒரு ரெக்கார்ட் புக் வரைக்க சொன்னால் கூட பிள்ளைங்க வெளியே கொடுத்து வரைச்சிட்டு வர்றாங்க. இந்த டிராயிங் பண்ணாதனாலே நிறைய பிள்ளைங்களுக்கு ஒரு ரிசர்ச்சோ பாக்கியுள்ள காரியத்தை ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. ஸோ அந்த நான் வேலை பார்த்து நிறைய ஸ்கூலில் நம்ம 12th ரெக்கார்ட் புக் எல்லாம் பிரேக் பண்ண சொல்லியிருக்கு. வெளியே கொடுத்து வரைக்காதீங்க. அந்த சப்ஜெக்டை ரெடி பண்ணவங்களுக்கு இந்த படம் வரைச்சு அந்த பிள்ளைங்க படிக்கிறதுனால கிடைக்க நாலேஜ் வேறு, யார்கிட்ட கொடுத்து வரைக்கிறதுனால கிடைக்க நாலேஜ் வேறு. ஸோ இதை மைண்ட் பண்ணிட்டு தான் நமக்கு டிராயிங்க்கு 2 ஃபேஸ் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்க 3 கரிக்குலம் இருக்கும். ஒன்று ஜென்ரல் கரிக்குலம், இன்னொன்று எக்ஸ்ட்ரா கரிக்குலம், இன்னொன்று கோ கரிக்குலம். டிராயிங்க்கு மட்டும் 2 ஃபேஸ் வேல்யூ உண்டு. ஒன்று கோ கரிக்குலம், மெயின்லி கோ கரிக்குலம், இன்னொன்று அடுத்து தான் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா கரிக்குலம் வச்சுருக்குது. நம்ம பெயிண்டிங் படிக்கிறோம், பாக்கியுள்ள அடிஷ்னலாக அனாட்டமி படிக்கலாம், பாக்கியுள்ள சொல்லிக் கொடுக்கலாம் தனியாட்டு. மினிமம் அந்த பிள்ளைங்க ஒரு பெண் எடுத்து அவங்க நினைக்கக்கூடியதை வரைக்கணும், அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே கொண்டு வரணும். எங்கள் ஊரில் எல்லாம் ஐஎஸ்ஆரை வந்து ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ ட்ரைனிங் கொடுக்கச்சுமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட 6th 7th 8th கிளாஸுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க வருவாங்க. அவங்க மொத்தத்தில் பொதுவாக ஒரு டிராயிங் காம்படிஷன் நடத்துவாங்க. அதில் கிட்டத்தட்ட 65% ஸ்டூடெண்ட்ஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க. பாக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போய் சொல்லிடுவாங்க, கிரவுண்டில் போய் விளையாட்டுன்ட்டு. இந்த 65% ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இந்த ஸ்பேஸை பற்றி அனலைஸ் அந்த ஒரு அவேர்னஸ் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் புரியும் அந்த டிராயிங் சென்ஸ், அந்த விஷுவல் சென்ஸ் இல்லாத. ஏன்னா டிராயிங் வந்து தனி கலையே கிடையாது. டிராயிங் படிக்கிற டைமில் கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஸ்கில்ஸ் எபிலிட்டிஸ் எல்லாம் டெவலப் ஆகும் பிள்ளைங்களுக்கு. முதல்ல டெவலப் ஆகுது ஃபைன் மோட்டர் கோஆர்டினேஷன். நீங்கள் கிரையான்ஸ் கொடுக்குறீங்களா, இதெல்லாம் மகா தப்பு. பென்சில் கொடுத்து வரைக்கணும். பையனுக்குள்ள ஒரு நுட்பமான ஒரு பென்சிலுக்கு பாயிண்ட் வச்சு ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய ஃபைன் மோட்டர் கோஆர்டினேஷன் டெவலப் ஆகணும், விஷுவல் அப்சர்வேஷன் டெவலப் ஆகணும், மைண்ட் மேப்பிங் டெவலப் ஆகணும், கெஸ்ஸிங் டெவலப் ஆகணும், ஏஸ்தட்டிக் சென்ஸ் டெவலப் ஆகணும், அதே மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகணும், கிரியேட்டிவ் டெவலப் ஆகணும். இது ஏகப்பட்ட விஷயங்கள் டிராயிங் படிக்கிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிற விஷயம். இது டிராயிங் போகலைன்னா இந்த பிள்ளைங்களுக்கு இது எதுவுமே வராது. அதனால தான் இது கம்பல்சரியாக டிராயிங் கொடுக்கணும்னு என்சிஆர்டியும் புதிய சிலபஸ் சிஸ்டம் அவ்வளோ டீப்பாக கொண்டு போகிறான். ஆர்ட் இன்டெகிரேஷன் வர கொடுத்துட்டு காரணம் இதுதான். எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம ஒரு ஃபேனை பார்க்குறோம், அது ஒரு மேக்ஸ் சார் எப்படி பார்ப்பாரு, தமிழ் சார் எப்படி பார்ப்பாரு, ஹிஸ்ட்ரி சார் எப்படி பார்ப்பாரு. அப்போ அத்தனை டைமென்ஷன்லையும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும் தான் ஆர்ட் இன்டெகிரேஷன் மிடில் கொண்டு வச்சுக்கிட்டு எல்லா சப்ஜெக்டையும் கனெக்ட் பண்ணி படிங்கன்னு சொன்னாங்க. அதான் என்சிஆர்டி கொடுக்க. அதே தான் காலேஜ்லேயும் வந்து ஸ்ட்ரீம் எஜுகேஷன் சொல்லுவாங்க. சயின்ஸு, இன்ஜினியரிங், மேக்ஸ் இதெல்லாம் கோஆர்டினேஷன் கூட இப்போ ஏயும் கூட சேர்த்து ஸ்ட்ரீம் எஜுகேஷன் ஆர்ட்டையும் கனெக்ட் பண்ணி படிக்க சொல்கிறாங்க. அப்படி படித்தா மட்டும் தான் முழுமையாக படிக்க முடியும்ட்டு. ஸோ டிராயிங் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக போகிறதுக்கு மாத்திரம் இல்லை, பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சரில் அத்தனை ஸ்டடீஸுக்கு பேக்லையும் டிராயிங் தேவைப்படுது. அத்தனை ஸ்டடீஸுக்கு பேக்லையும் அதை விட்டு அவங்க ஒன்று ஸ்விம்மிங்கோ ஒரு கிளரிக்கல் ஜாப்புக்கு தான் போக முடியும், எந்த ஒரு இன்டெலெக்சுவல் ஜாப்லேயே போக முடியும். நீங்கள் ஏஐ வந்தாலும் கூட ஏஐயில் உள்ள போய் ஒரு பையன் பரிமாறனா கூட டிராயிங் வேணும். ஸோ அத்தனை விஷயத்தையும் தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எம்எஃப்ஏ முடித்த பையன் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் பிஹெச்டி பண்ணாலும் 1 லட்சம் ரூபா முதல் 1.5 லட்சம் ரூபா ஸ்டைஃபண்ட், ஒரு மாதம் ஸ்டைஃபண்ட் ஃப்ரீயாக கொடுக்காங்க. நம்ம இங்கே எந்த பிஹெச்டி படிக்கணும், நம்ம பணம் கொடுத்து படிக்கணும். அங்கே அப்படி இல்லை, பணம் இங்கோட்டு தந்து அவங்க படிப்பிக்க வைக்காங்க. எந்த நாட்டிலேருந்து போனாலும் சரி தான். கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ரூபா அங்கே மார்க்கை பேஸ் பண்ணி எம்எஃப்ஏ முடித்த பசங்களும் அந்த பிஹெச்டி நிறைய நாட்டு, 1 2 இல்லை பல நாட்டில் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ டிராயிங்க்கும் தனிப்பட்ட வேல்யூ இருக்குது, டிராயிங் மற்ற சப்ஜெக்டோட வேல்யூ இருக்குது. ஸோ வெறும் பிள்ளைங்களை போய் பெயிண்டர் ஆர்டிஸ்ட் அந்த மைண்ட் செட்லேயோ காம்படிஷனோ இதெல்லாம் நம்ம டார்கெட் இல்லை. ஏதோ பழைய கலையை நம்ம புதுப்பிக்கிறது படிப்பிக்கிறது இல்லை. ஒரு பையனுக்கு லைஃபுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூட மிக முக்கியமான வெப்பன் டிராயிங். அதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சு கொடுங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் பாலபவன் ஓவிய ஆசிரியர்களுக்கான பயிற்சின்றது நம்மளோட டிடி ஹேமநாதன் சாரோட முயற்சி. நம்ம கடந்த ஆண்டு நிதி அதுன்றதுனால சீக்கிரமாக நடத்துங்க, நம்ம ஆசிரியர்கள் பயன்பெறட்டும் அப்படின்றதுனால உடனடியாக திட்டமிட்டு இருந்தோம். எங்களுடைய கும்பகோணம் கல்லூரி முதல்வர் ராதாவங்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அப்ராஜிதன் சாரோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணாங்க. அதனால் அவங்கள என்ன பண்ணியிருந்தோன்னா, ஏன்னா ஜவஹர் பாலபவனில் மட்டும்தான் 5 to 16 ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஒரே உங்களோட கிளாஸ் ஹவர்ஸில் எல்லா குழந்தையும் இருப்பாங்க, வேரியஸ் ஏஜ் கேட்டகரிஸ் இருக்கும். அதுதான் இன்றைக்கி செஷன் வந்து முழுக்க சார் உங்களுக்கு டெமோ கொடுத்த எல்லாமே. அது என்னென்னா, அந்த ஒவ்வொரு ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கு எப்படி நீங்கள் டீச் பண்ணணும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நானும் அவரோட டிஸ்கஸ் பண்ணோம். அதிகமான விஷயத்தை ஷேர் பண்ண முடியல. சார் சோழமண்டலம் வில்லேஜோடு சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உள்ளபடியாக நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். அவரோட வேல்யூபிள் டைமை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுடைய கலை பண்பாட்டுத்துறையினுடைய துணை இயக்குனர் அவர்களை ஹானர் பண்ணுவாங்க. அடுத்ததாக அடுத்த செஷன் உங்களுக்கு உஷா இளங்கோவன்ற ஒரு கலைஞர் கோயில் கலை ஃபேப்ரிக் பெயிண்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வேலையிலே எங்களுடைய கலை பண்பாட்டுத்துறையுடைய துணை இயக்குனர் நிர்வாகம் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எர்லியர் ஆரம்பித்ததுனால கலை பண்பாட்டுத்துறையுடைய துணை இயக்குனர், ஜவஹர் சிறுமன்றங்களினுடைய செயல் அலுவலர் பொறுப்பு வகிக்கின்ற மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தின் செயலாளர் என 3 பொறுப்பு வகித்து கொண்டிருக்கின்ற கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய பயிற்சி முகாமினை வாழ்த்தி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓவியம், இசை மனிதன் முதலில் பயன்படுத்திய மொழி தோன்றுவதற்கு முன்பு, எழுத்து தோன்றுவதற்கு முன்பு, பேச்சு தோன்றுவதற்கு முன்பு அவங்களோட ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் இசையும் ஓவியமும் தான். அந்த காலத்துலேருந்தே, தொடக்க காலத்துலேருந்தே அதை வச்சு தான் மற்றவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மொழி லாங்குவேஜ் வந்துச்சு, எழுத்து பேச்சு எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அப்படி பார்த்தா முதல் தொழில்னு சொல்கிறது கலை தான், இசையும் இதுதான். அப்படிப்பட்ட ஓவிய ஆசிரியர்களுக்கு இங்கே புத்தாக்க பயிற்சி அளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு திரு துணை இயக்குனர் திரு ஹேமநாதன் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். முதல் செஷன் அபராஜிதன் சார் நல்லா பண்ணியிருந்தார், அருமையாக இருந்துச்சு. இதில் உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு அடுத்தடுத்த புதிய தலைமுறைகளை உருவாக்கி தர பாடுபடுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அவர்களுடைய வகுப்பு நடைபெறும். நாங்களாம் டிஸ்டர்ப் பண்ணல. தமிழக அரசோட விருதை 2 முறை வாங்கியிருக்கிறாங்க உஷா இளங்கோவன். இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே உங்களுக்கு லஞ்ச் இருக்கும் 1 to 1:30. முடித்த உடனே உங்களுக்கு 2 மணிக்கு பயிற்சி
அரசு கவின்கலை கல்லூரியில் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் திட்டமிட்டிருக்கிறோம். அங்கே 2 to 3:30 ஒரு 1.5 மணி நேர பயிற்சி அங்கே இருக்கும். அதை முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் லலித் கலா அகாடமியை விசிட் பண்ணுறதுக்கும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 3:30 to 4 எல்கேயில் நீங்கள் இருப்பீங்க. அகெயின் திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 4 to 5 ஆர் 4:30 to 5:30 பிரபல ஓவிய கலைஞர் மணியன் செல்வன் உங்களோட ஒரு 1 மணி நேரம் உரையாடுவாங்க. அதற்கு நிறைவில் எங்களுடைய இயக்குனர் இங்கே வருகை தந்து உங்களுக்கெல்லாம் ஒரு சான்றிதழ் வழங்குவாங்க. இப்படியாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதனால் முடிந்த அளவுக்கு அந்த நேரத்தை எல்லாரும் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.